பார்த்துக்கலாமா? வெல்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நீங்கள்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஐ ஆல்சோ வாண்ட் டு வெல்கம் ஸ்ரீ பப்பு வேணுகோபால் ராவ், ஸ்ரீ வி சுந்தரம், ஸ்ரீ நெய்வேலி சார், ஸ்ரீ ஆர்கே ஸ்ரீராம்குமார் அண்ட் Mr. G. Swaminathan and Mr. B. Swaminathan. We will hear about the associations that these people have had with my father. We start with a prayer by Revati first. Thanks. चंद्रचूड शिव शंकर पार्वती रमण निनगे नमो नमो. चंद्रचूड शिव शंकर पार्वती रमण निनगे नमो नमो. सुंदरतर पीनाक तरहर सुंदरतर पीनाक दरहर गंगाधर गज चर्मांबर दर गंगाधर गज चर्मांबर दर. चंद्रचूड शिव शंकर पार्वती रमण निनगे नमो नमो. दरगे दक्षिण कावेरी कुंभपुरवासनु नीने. दरगे दक्षिण कावेरी कुंभपुरवासनु नीने. करदली वीणय गानव माडुव उरगभूषण नीने. कोरळली भसीम रुद्राक्षवु धरिसित परम वैष्णवरु नीने. गरुड गमन नम्म पुरंदर विठलन प्राण प्रियनु नीने. चंद्रचूड शिव शंकर पार्वती रमण निनगे नमो 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 नमो. Once again, welcome. எல்லாருக்கும் நல்வரவு. இது இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவை பற்றி multifaceted personality. We just want to talk a little bit about him. அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே சான்ஸ்கிரிட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. சொல்லியிருக்கா கதையில் அப்பா வந்து 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கச்ச சம்மரில் ஒன்றும் வேலை இல்லை.
அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாலாம் அமரகோஷம்னு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு பகவத்கீதை இன்னொரு கையில் வச்சுட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்பாவே இது ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்து கண்டுபிடிச்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரகுவம்சம், குமார சம்பவம் அப்படின்னு அடிஷ்னல் திங்ஸ் படித்து அப்பா வந்து செல்ஃப் டாட் பேசிக்லி இன் சான்ஸ்கிரிட். இப்படி இருக்கச்சே 12ஆம் கிளாஸ் முடிஞ்சது, ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாக்கா பிஏ சான்ஸ்கிரிட் பண்ணலான்னு இருக்கேன் நான். அப்போ வந்து ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர் வந்து ஏன்டா பிஏ சான்ஸ்கிரிட் பண்ணுறேன், மேத்தமேட்டிக்ஸ் பண்ணுறேன், நீ மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அப்போ மேத்தமேட்டிக்ஸ் பிஏ பண்ணி அதுக்கப்புறம் அப்படி போயிட்டான். அதனால் சான்ஸ்கிரிட் வந்து ஃபார்முலாக பர்சியூ பண்ணல இதையும். ஆனால் தி இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஆல்வேஸ் தேர். எங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்து தங்கைகளுக்கெல்லாம் பரீட்சையெல்லாம் எழுத வச்சு, இன்க்ளூடிங் ரேவதி கூட விடல, ரேவதி எக்ஸாம் எழுத வச்சு எல்லாம் பண்ணேன். இப்போ ரிட்டையர் ஆனப்புறம் திருப்பி சான்ஸ்கிரிட்டில் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுன்னு கேச்சா சான்ஸ்கிரிட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது அவர் வந்து இன்டர்நெட்டில் நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது, சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் வந்து வெப்பில் போட்டு எல்லாம் மேக் இட் ஆக்சஸபிள் அப்படின்னு. அதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தான். அந்த சமயத்தில் தான் அந்த சிவசஹஸ்ரநாமம் பற்றி பார்த்தா, அப்பா வந்து கேட்டிருக்கா லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப பாப்புலராக இருக்குது, ஆனால் சிவசஹஸ்ரநாமம் ஒன்றும் இல்லையேன்னு பார்த்தா நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்தா அந்த சமயத்தில் பார்க்கச்சே ஒரு புஸ்தகம் பார்த்தா ஒரு இது இந்த பர்டிகுலர் வெர்ஷன் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் அது புக்காக போடணும் அப்படின்னு போட்டோம். இங்கே இந்த புஸ்தகம் வந்து முடிச்சு அபவுட் 18 months ஆகுது. பட் பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே அப்பா போயிட்டா. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே மேடையில் பப்பு வேணுகோபால் ராவ் வந்து பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர். இஸ் ஆல்சோ ஏ மியூசிக்காலஜிஸ்ட், இஸ் ஆல்சோ ஏ நாட்டியாச்சாரியா, செக்ரட்டரி ஆஃப் தி மியூசிக் அகாடமி. ஸோ ரொம்ப வெல் known authority in this. So he gracefully agreed to write a foreword for this thing and reviewed it and provided nice comments. He's a very busy man, so I thank him for taking time off from his busy schedule to come and talk about this book for a few minutes. So I invite Sri Pappuji to come and say a few words. Thanks. Namaskaram. Revati gave me this book and asked me to go through this book. Incidentally, today is Revati Nakshatram. இன்னைக்கு தசமி ரேவதி நட்சத்திரம். ஃபாதர்ஸ் டே தெரியும், இது இருக்கான்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். When this book was given to me, for some time I did not have time to go through it. Fortunately, I was on my way to Manasarovaram and I carried this book with me. While I was on my way to Manasarovaram, it's a wonderful coincidence that I read the Shiva Sahasranamam written by Prof.Sri Ramachandran. Traditionally, we have about 11 Shiva Sahasranamam versions, probably because there are Ekadasha Rudras. And this particular version is taken from a tantric text called the Rudrayamala. Rudrayamala Grandhavanu, or Grandhavan, Adalinda, he has taken this. The most wonderful thing about this book is, I did not read all the other 11, but I was able to see 4 or 5 other versions of Shiva Sahasranamam. They are almost similar in structure. The most wonderful thing about Hindu religion is, we believe God is beyond attributes and we attribute everything to Him. And we also believe that God has no name, no shape, and give Him 1,000 names and give Him all shapes. That is the beauty of this religion. Because of this Shiva Sahasranamam has 1,008 names. In fact, Kumaraswamy asked Shiva, what is most dear to you? How can one get liberation by chanting whatever
what is wonderful to chant. He says, Shiva says, my 1008 names, which I instructed Parvati first. And those things I am instructing you, so he instructed these 1008 names to Kumaraswamy. Now, what is that Professor Ramachandran did in this? 1000 names are already there. What Professor Ramachandran did is an amazing thing. What he did is giving word-to-word meaning for all the 1008 names. The names are not easy. Shivam, of course, is auspicious. And when you conclude anything in the tradition that we, iti sham, we conclude like that. Iti sham means it is concluded. Sham karoti iti shankaraha. Auspiciousness. Shubham. That is what is meant by Shiva. And if you look at the way he has translated these, each of these names, you will find that Ramachandran is not just an ordinary man. He is a very ananyamana ஒரு பக்தி இருந்த ஒரு சிவபக்தர் அவர். Because what happens is, tradition tells us, நம்ம அன்குருவே எனக்கு சொல்லியிருக்கிறார். So what happens is, if you chant the name of Shiva, chant the name of Shiva is Om Namah Shivaya, Panchakshari. இது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். This is, everybody knows this Om Namah Shivaya. And if one person constantly does chanting of Panchakshari for 12 years, Shastra enna solradana, he will be liberated and he will even see the Lord Shiva. 12 years and constant panna, not like half an hour in the morning and the madrilla. It should happen naturally, like you breathing in and breathing out. Om Namah Shivaya அப்படி நடந்துட்டே இருக்கணும். 24/7 நடந்துட்டே இருந்தால் ஒரு 12 இயர்ஸில் ஒரு மோட்சம் வரும். I think that is the case with Professor Ramachandran, because you read this book and you find there are some names where there are very esoteric secrets embedded in those names. ரொம்ப ஒரு ரகசியமான மந்திரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே நிக்ஷிப்தமாக இருந்தது. And when you read this book, you find that how he has been able to decipher them. I wrote a preface to this, but I did not mention those mantra rahasyams because they are not to be revealed. You should read it by yourself and understand. Even if you read this book as it is, you may not get the mantra rahasyam, but if you read it a couple of times, you will find this. And I believe this particular Shiva Sahasranamam ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமுகுட்டம் பஞ்சவக்திரம் திரிநேத்திரம் சூலம் வஜ்ரஞ்ச खड्गं परशम अभेदं दक्षभागे वहन्तं नागं पाशञ्च घण्टां प्रलयवतवहं सांकुशं वामभागे नानालङ्कारयुक्तं स्फटिकमणिनिभं पार्वतीशं नमामि. இது ஒரு அசாத்தியமான ஒரு ஸ்லோகம். எதுக்குன்னா, when you see தியானம், இது before you get into 1008 names, you need to meditate upon a dhyana slokam. And the dhyana slokam will give you the qualities, the strength and the inherent energy to concentrate on the names. அது பிகின் பண்ணுறதே பாருங்க எப்படி பண்ணுறாங்களானே. அந்த தியான ஸ்லோகத்தில் you will find Professor Ramachandran's translation absolutely astounding. Shantam Padmasanastam. All these are adjectives. Shiva is sitting Shantam. Shivan Patale, you will get, you will find tranquility in just looking at Shiva. Shiva, not the calendar Shivas. Shiva, who is Shivalingam, the Linga Swarupa of Shiva. And also when you go to Manas Sarovar and Kailash Mount, these are the works that I was reading on my way. And there is a particular place called
Yamadvaram. Adi Tandida, you have to get into Kailash Parvatam thrice. At that place, I was able to sit, say not a very cold day. So I was able to sit there and work, looking at these wonderful shlokas. I think his translation of that Shantam, Padmasanastam, Shashidhara Panchavaktram, 5 faces, Trinetram, Shulam, Vajrancha Khadgam. On the left side what he has, on the right side what he has, is describing Shulam, Vajrancha Khadgam, Parasham Abhaidan, Daksha Bhage Vahantam. On the right side, Nagam Pachancha Gantam, Pralahitavaham, Sankusham Vamabhage. On the left side, Patikamanibham Parvati Sharnamami. The personality of the incarnation and the nature of Shiva is Sattva. Sattvikam Shivamana Nama Abhinaya Darpanam Natashastram Padukkumbodhu Kuda Angikam Bhuvanam Yascha Vachikam Sarvavangmayam Aharyam Chandrataradi Tam Vande Sattvikam Shivaman Sollu. And the Sattvam Irukaravanada in the Madri or book வந்து translate பண்ண முடியும். No, see, when Vyasa Bhagavan wrote Bhagavata Purana, he gives one particular line where he says, Sanskritam mattum therinjal Bhagavatam theriyadanu solluvar. What is the quality that one should have to learn Bhagavatam? Bhaktya Bhagavatam jneyam na vispatya na tikaya அப்படின்னு சொல்லுவார். ஏதோ ஒரு பிரதிபதார்த்தமோ ஒரு டிக்ஷனரி மீனிங்கோ வச்சு ஒரு எட்டிமலாஜிக்கல் இந்த ரூட் அந்த ரூட்டுன்னு சொல்லி ஒரு 4 வார்த்தை ஜார்கன் பண்ணினா மட்டும் பக்தி வராது. பக்தி இருந்தால் தான் பாகவதம் புரியும்ன்றார். அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு புக். திஸ் புக் will keep Prof.Sri Ramachandran alive for as long as this country holds devotion on Shiva. And there are so many beautiful epithets, there are so many beautiful interpretations that not just a scholar can do. Let me tell you, this is not a scholarly work. This is written by an indomitable devotion, with an indomitable devotion by a person who has realized the Shiva Tattva within himself. And I am happy. If I didn't know Suresh and Ravati, I would not have had a chance to read such a wonderful book. I thank Suresh and Ravati. And he mentions Ravati by name in the book and says, it is because of the pressure of my daughter-in-law that I am writing this book and publishing this book. So long as there are daughters-in-law like Ravati, on a Father's Day we should remember these wonderful things. Because when people are losing confidence in relationships, and relationships are becoming commercial, it is necessary to understand the ethics of the morals of the tradition of this wonderful culture that we are all born in. That this book is published by the force of a daughter-in-law by the son, and I am able to be an instrument in writing, just going through that book. It's a pleasure. I tell you, if I did not carry this book, I would have been doing only meditation all through my way, because that's what one does in going to Manas Sarovar. But I did more than meditation by reading this book. Thank you very much for this opportunity. Thank you so much, Pappuji, for what you did for us. Thank you. I just want to spend a few minutes talking about Appa's interest and love for music. I actually got introduced to it well before I had any inkling that I was going to be the daughter-in-law of the family. I was a classmate of Ranjini in MSc, and I had just gone to Ranjini's place and met my future, in-laws. I had no clue. They were just friends' parents at that time. And what really struck me about him was
the level of interest he took in every kriti that he made me sing, and the level of interest he took in me as a student, as a human being, it was very touching and very different, right? Usually fathers don't get that involved. And after I got married, I was waiting here for about 20 months for my green card. And at that time, since he knew that, I was learning a little bit of music and so on, I mean, the amount of knowledge he wanted to impart to me, right? He used to talk to me about the Melakarta ragas. He ran around and got all books possible by composers. He actually planned out what all kacheris I should listen to during that season. That was my first full December music season that I listened to. And he also talked a lot to me about all the ragams that he likes and why he likes them and so on. So we used to have a lot of conversations on music. He would also tell me that as you mature, your opinions will change and so on. And all of the ragams that he liked were really classical, Gana ragams. And one ragam that he talked about a lot was Kambodi. Certainly Orangashahi was one of his most favorite kritis. My dear friend, Shankari, a wonderful musician, comes in a great lineage, student of Sri Lalgudi Jayaraman, has kindly agreed to sing this particular kriti. And I recall all the different times he had talked about Orangashahi, as well as he would compare and contrast how the different musicians sang it and what is different, what is similar. And he would say, "Idallam kekkanumma, nanna gavanichu nee idallam kekkanum," appdinu solluvar. So, we really miss him today. I think he would not have liked the amount of attentions he is getting, but he would have certainly liked the subject matter. So I would like to invite Shankari to please sing Orangashahi.
ரங்க சாயி பீலிச்சிதே ஓ ஏனுச்சு ரங்க சாயி பீலிச்சிதே ஓ ஏனுச்சு ரங்க சாயி பீலி சீதேவோ ஏனுச்சு சகரங்க வருடு ஜூச்சி சகரங்க வருடு ஜூச்சி சகரங்க வருடு ஜூச்சி கைலாச சகரங்க வருடு ஜூச்சி கைலாச ரங்க வருடு ஜூச்சி கைலாச சாதி பூடு காலேதாம் கைலாச சாதி பூடு காலே லோக வைகுண்ட மீதிய நீவு லோக வைகுண்ட மீதிய நீவு லோக வைகுண்ட மீதிய லோன நீவே யூ பொங்கி ஸ்ரீ லோலுடை யுண்டே மயச்சிந்த தீரே தின்னடோ ஸ்ரீ லோலுடை யுண்டே மயச்சிந்த தீரே தின்னடோ மே லோலுடை
లేని జనులలోనే మేలోని జనులలోనే బిగులను గిలిదియ రూప మును మిగులను గిలి దియ రూప మును ముత్యాల సరులే యురమును వచితి ముత్యాల సరుల యురమును వచితి త్యాగరాజ భూషణ త్యాగరాజ భూషణ విలిచితే ఓయనుచు రాద Hello, good evening everyone. My name is Sukumar. I'm really honored and privileged here to introduce and talk about a celebrity, Carnatic music, an international celebrity, who also shares some key traits with KSR. Whether it is fostering and nurturing heritage, culture, Carnatic music, or shaping and influencing the minds of young minds and talents. We have here with us Sri Sundaram, affectionately known as Cleveland Sundaram, and who shares a lot of traits with KSR. And many of us here will know Mr. Sundaram for his stewardship and leadership in making the Thyagaraja Aradhana festival in Cleveland, in North America, a great success. It's one of the biggest and longest running, 40 years, 4 decades. He has been instrumental in putting Carnatic music, the map of international scene, personally investing a lot of his time, passion and energy, shaping the Carnatic music scene in North America. So many of us also know that he has been instrumental in shaping a lot of young talent, also influencing the careers of seasoned musicians. But many of us may not know that he has a great passion for finding gems, talents, even in remote areas, and showcasing them offshore, which in many cases have resulted in glory and fame and recognition in the Madras music circles. And one of the key things which the NRI parents really appreciate in Mr. Sundaram is, he has a flair for making Carnatic music really cool with young kids, and that's one of the areas, one of the ways we have fostered so much talent offshore.
So we also want to salute his contributions to Sampradaya by curating very unique styles of Carnatic music, the Banis, and also creating innovatively some concerts so that we nurture and foster different Sampradaya. So I think we are very fortunate as KSR's family to have him as a close friend. And we want to invite him to receive the first copy of KSR's book and also share some of his comments. Thank you. Oh, pose with the picture. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது இந்த சபையில், இந்த சதஸில், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறது எனக்கு பர்சனல் லெவலில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு நாள்னு சொல்லணும். 85, 86 நினைக்கிறேன் அந்த டைம் பீரியடில் க்ளீவ்லண்டில் முதல்ல ரேவதி as a newly married couple, I should always add as a shy bride, she came into the Cleveland Thyagaraja festival. அப்போ தான் எனக்கு அவள் கூட பரிச்சயம். ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிங்க்கு ஒரு ஸ்லாட் வேணும் அப்படின்னு வந்திருந்தா ரொம்ப அற்புதமாக பாடினான், சந்தேகமே கிடையாது. பட் கேஎஸ்ஆரை பற்றி பேசும்போது அது சுரேஷுடைய சைடில், பட் ரேவதியோட சைடில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 450 வருஷமாக எந்த விதமான தடங்கலும் இல்லாமல் கோவிந்த தீட்சிதர்னால் நிறுவப்பட்ட ஒரு வேத பாடசாலை கும்பகோணத்தில் இருக்குது. அது அவள் தாத்தா தான் நடத்தின்னு இருந்தார். எப்படின்னாக்க அவர் நித்திய அக்னிஹோத்ரி. வேத பாடசாலைக்கு அந்த சமயத்தில் வர மாணாக்கர்கள் ரொம்ப கம்மி, அதுக்கு வருமானம் அதை விட ரொம்ப கம்மி. காஞ்சி பெரியவா பல இடத்துல சொல்லியிருக்கா, இந்த வேத பாடசாலை நின்றுடக்கூடாது. அங்கே கும்பகோணத்தில் 450 வருஷமாக தொடர்ந்து கொண்டு இருக்கு. அதை இவர் ரொம்ப சிரத்தையாக நடத்தின்னு இருக்கார். 4 வேதமும் அங்கே நடந்துட்டு இருந்தது. பல லக்ஷண வித்வான்கள் அவர் தயார் பண்ணியிருந்தார் அப்போ அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வித்தியார்த்திக்கு ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிற சம்ரக்ஷணை பண்ணுறதுக்கு வேணுங்கிறதுங்கிறது $100 அமெரிக்கன் டாலரில். அப்போ டாலரோட மதிப்பு $7.5 $8 750 ரூபா 1000 ரூபா கொடுத்தா போகிறோம். கொடுத்தானாக்கே ஒரு வித்தியார்த்தியை அங்கே சம்ரக்ஷணை பண்ணலாம். அதுதான் அவர் கேட்டது, வேறு ஒன்றுமே வேணாம், எத்தனை குழந்தைகளும் நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியுமோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி. ரேவதி அதை பற்றி ஒன்று இதாக சொல்ல, அந்த தாத்தாவை பற்றி சொன்னார். அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இடம் சொல்லியிருந்தா. நான் என்னுடைய நண்பர் பாலுன்னு இருக்கார், சேர்ந்து ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டோம். அதை கேட்டுட்டோம், எங்களால் முடிஞ்சதை பண்ண ஆரம்பித்தோம். அப்படித்தான் எங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்தது. அதில் ரொம்ப எனக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னாக்கே, நான் இங்கே வரதுக்கு முன்னால் ரேவதிக்கே தெரியாது, சொல்லலை. நான் பழைய லெட்டரை பார்த்தேன். அந்த 85, 86 டைம் பீரியடில் கும்பகோணத்துக்கு நான் லெட்டர் போட்டது, அது இன்னும் ஒரு காப்பி என்கிட்ட இருக்குது. அதை படிச்சுட்டு நான் வந்தேன். நான் இப்போ அந்த அளவில் எனக்கு இந்த தொடர்புங்கிறது 30 வருஷத்துக்கு மேலாக இந்த குடும்பத்தோடு இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று இதுக்கு எல்லா ஒரு சகஸ்ரநாமத்துக்கும் இது உரை எழுதியிருக்கா, எல்லாம் சரி. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர ராயர் எழுதியிருக்கார். சோழதேசத்து ராஜா பாஸ்கர ராயரை கூப்பிட்டு, நீங்கள் இதுக்கு இங்கே வரணும், உரை எழுதணும்னு சொன்னபோதோ
அவருக்கு ஒரு கிராமத்தையே கொடுத்துருக்கார் அந்த காலத்தில். அதுதான் இன்றைக்கும் பாஸ்கரராயபுரம் அப்படின்னு இருக்குது. இதில் தஞ்சாவூர் ஜில்லாவில் போனால் இருக்குது. பப்பு சார், நான் இந்த புஸ்தகத்தை நான் படிக்கலை. பப்பு சார் பேசினதுலேருந்து பார்த்தானாக்க ராமச்சந்திரன் சார் வந்து இதுக்கு எழுதியிருக்கிற உரைக்கு பாஸ்கரராயருக்கு எப்படி ஒரு கிராமத்தை கொடுத்தாலும் அதுக்கு பதிலாக ஒரு நகரத்தையே கொடுக்கலாங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கார். சந்தேகமே கிடையாது. நான் இனிமேல் தான் அதை பார்க்க போகிறேன். இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாக்க, இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு 42 வயசாக இருக்கும் பொழுது பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ங்கிற ஆயில் கம்பெனியில் வேலை பண்ணிடும் போது டென்வருக்கு என்ன அனுப்பிச்சேன். அந்த மாதிரி பெட்ரோலியம் ரிஃபைனிங் கற்றுண்டு வர சொல்லி. பிராணம் போயிடுதுன்னாக்க காலேஜை விட்டு வந்து 20 வருஷம் ஆயாச்சு. மழை கூட அதுக்கப்புறம் ஒதுங்கினது கிடையாது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கை வந்து ஒரு வாரத்தில் கற்றுக்கணும், பெட்ரோலியம் ரிஃபைனிங்கை கற்றுக்கணும். அண்டர் கிராஜுவேட் லெவல் உண்டானது வந்து கிராஜுவேட் லெவலில் கூட பண்ணிடலாம் அமெரிக்காவில். அண்டர் கிராஜுவேட் லெவல் ரொம்ப கஷ்டங்கிறது அப்போ தான் புரிஞ்சுனேன். அதை வந்து ஒரு வாரத்தில் கற்றுண்டு வரணும். காத்தால 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்தா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போகும். அதை படிச்சுட்டு வந்தால் தான் அடுத்தாப்பில் எங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வழிங்கிறதுக்காக நாங்கள் போயிட்டு வந்துருந்தோம். வரும்போது டென்வர்லேருந்து ஃப்ளையிங் பேக் டு கிளீவ்லண்ட், அங்கே தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது. அப்போ ஒன்று யோசித்து பார்த்தேன், இவ்வளவு கஷ்டப்படுறது எதுக்காகனாக்க கூட ஒரு $100 $1000 வருமானம் வரப்போகிறதுங்கிறதுக்காக. அப்போ நம்மளுடைய ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அதுக்காக எதுவுமே பண்ணியிருக்கோமான்னு எனக்கு நிஜமாலே அப்போ தோணிது. சமஸ்கிருதத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ ஒரு சின்ன தொடர்புங்க. நான் சமஸ்கிருதம் கற்றுக்கணும்னு பார்த்தேன். உடனே அந்த டயத்தில் டிசைட் பண்ணேன், சமஸ்கிருதம் கற்றுக்கணும், நம்மளுடைய இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவிலேருந்து நீ என்ன பண்ண முடியும்? சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு ஒரு லெட்டர் போட்டேன் மெட்ராஸில். அதுலேருந்து பதிலே வரல, என்ன புஸ்தகம் வச்சு படிக்கலான்னு சொல்லி. பகவத்கீதை பக்திவேதானந்த சுவாமி பகவத்கீதா ஆஸ் இட் இஸ்னு ஒரு புக்கு போட்டிருக்கார். அதில் இங்கிலீஷ் இதில் இருக்கும், சமஸ்கிருதம் லிபி இருக்கும், இங்கிலீஷ் லிட்ரேஷன் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் இருக்கும், வேர்ட் ஃபார் வேர்டு பொழிப்பு இது இருக்கும், அர்த்தம் இருக்கும். அதுக்கப்புறமா அதில் வந்து கமெண்ட்ரி இருக்கும். அந்த 700 ஸ்லோகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உட்காந்துட்டு அது மூலமாக சமஸ்கிருதத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஎஸ்ஆரை பற்றி சொன்னோடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது. சமஸ்கிருதம் நான் அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அது அப்படியே நின்று போச்சு. எனக்கும் கேஎஸ்ஆருக்கு உண்டான வித்தியாசம் என்னன்னாக்க, அவர் அப்படி ஆரம்பித்து அமரகோஷத்தை வச்சுட்டு பகவத்கீதா வச்சுட்டு படிச்சுட்டோ, இன்றைக்கு ஒரு சிவசகஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் ராயுடைய உரைக்கு சமானமாக ஒரு உரை எழுதியிருக்காருனாக்கி அது எப்பேற்பட்ட ஒரு இன்டலெக்ட், எப்பேற்பட்ட ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு 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 ஃபோக்கஸ் அதில் இருந்திருக்கணுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது அந்த மாதிரி ஒரு இன்டலெக்டை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். 1000 நாமத்தை சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக பப்பு சார் சொன்னார். அதாவது ஒரு ஞானத்தை அடையணும் அப்படின்னாக்க பகவானே சொல்லார், நீ இதில் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன மாதிரி உருவமில்லாத பகவானுக்கு ஒரு உருவத்தை நம்ம கொடுக்குறோம், பேரில்லாத பகவானுக்கு 1000க்கு மேற்பட்ட பேர்களை கொடுக்குறோம். ஆனால் அதில் வந்து அந்த தியான ஸ்லோகத்தில் அவர் சொன்ன மாதிரி அதை மனசில் கொண்டு வந்து அதில் தியானம் பண்ணிண்டோ, அந்த உருவத்தை நம்ம மனசில் வச்சுட்டோ அந்த நாமாவை உச்சரித்தானாக்க அந்த நாமாவும் நம்மளை விட்டு மறந்து போகும், அந்த உருவம் மறைந்து போகும். என்ன முன்னால் இருக்குன்னாக்க ஆனந்தம்ங்கிறாலே சச்சிதானந்தம், அந்த ஆனந்தங்கிறது தான் இருக்கும். அந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வழி தான் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் உண்டான வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள், அந்த கமெண்ட்ரிங்கிறது வந்து அந்த அளவுக்கு நம்மளை ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு பெரிய ஒரு எஜுகேட்டர், அவரை பற்றி கேள்விப்பட்டானாக்கா அவர் மேத்தமெட்டிக்ஸ் கணிதத்தில் ஒரு பெரிய மேதை, ரொம்ப அழகாக அவர் சொல்லி கொடுத்துருக்கார். அவள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறானாக்கா அவருக்கு பிளாக் போர்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இப்படியே கையை இது பண்ணாலே அவருக்கு சொல்யூஷன் அவருக்கு முன்னால் வந்துடும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து இப்போ சமீப காலத்தில் அல்லாடி ராமகிருஷ்ணன் இருந்தார், மேத்ஸ் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டை இது பண்ண நிறுவனம் பண்ணவர். அவரை பற்றி சொல்லுவாள் அந்த மாதிரி. அவரை பார்க்க முடியல எப்படின்னாக்க கேஎஸ்ஆர் கூட பழகியிருந்தானாக்க ஒரு பெரிய இன்டலெக்சுவல் கூட பழகினாக்க எப்பேற்பட்டது உங்களுக்கு அவளுடைய ஒரு ஜீனியஸ்ங்கிறது உங்களுக்கு எப்போ புலப்படும்னாக்க அவள் கீழே இருந்து கற்றுக்கும்போது தான் புலப்படுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. கேஎஸ்ஆர் கிட்ட கற்றுன்ற ஒவ்வொரு மாணாக்கர்களும் அதைத்தான் சொல்கிறான். அந்த மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்கறது வந்து புரியும். அப்படி புரியலைனாக்க அவர் சொல்லிக் கொடுக்குற அவர் பார்க்குற ஒரு பார்வையிலேயே நமக்கு வந்து அதை எப்படியாவது புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வேகம் வரும், உத்வேகம் வரும், புரிஞ்சுன்றுவோம்
அதை புரியாமல் விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசானவர். அந்த மாதிரி ஒரு இன்டலெக்ட் இருந்ததுனால தான் தனக்கே பரிச்சயம் இல்லாத ஒரு பாஷையை எடுத்துட்டோ, அதுலேயும் ஒரு சகஸ்ரநாமத்தை எடுத்துட்டோ, அதுவும் பழக்கத்தில் இல்லாத ஒரு சகஸ்ரநாமத்தை எடுத்துட்டோ அதுக்கு இப்பேற்பட்ட உரை எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டலெக்ட் இருந்தது தான் ஒரு பெரிய காரணம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஜீனியஸனுடைய ஒரு புஸ்தக வெளியீட்டில் நானும் கலந்து கொண்டு, அதுவும் என்னுடைய நண்பர் பப்பு அவர்களுடைய ஒரு மகத்தான ஒரு உரையை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு கேஎஸ்ஆருக்கு ஈக்குவலாக ஒரு வாத்தியார் இருக்கார் அப்படின்னாக்கே சங்கீதத்தில் நம்ம நெய்வேலி சந்தான கோபாலன். உங்களுக்கு எத்தனை பேருக்கோ தெரியுமோ என்னமோ, அவருக்கு அமெரிக்காவில் மட்டும் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. அவர் இது நான் மிகைப்படுத்தி சொல்லலை. கிளீவ்லண்டில் இந்த வருஷம் அவருடைய 350 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. ஒரு காயர், எபிக் காயர்னு சொல்லி. பாக்கி 650 பேரால் வர முடியலைங்கிறதுனால தான். இதை கேட்டுட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு லேடி யசோதாங்கிற லேடி, நான் அடுத்த வருஷம் நான் ஒரு 25 குழந்தைகளை கூட்டின்னு வரேன்னு வேறு சொல்லியிருக்கேன். அந்த அளவு ஒரு பெரிய ஒரு ஆசான்னாக்க ஒரு பெரிய வித்வான், ரெண்டும் கலந்த ஒரு பெரிய ஒரு வித்வான் நம்ம நெய்வேலி சந்தான கோபாலன். அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வேறு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கு சங்கீதத்தில் தீட்சிதரோட கீர்த்தனையில் ஒரு பெரிய ஆழம் கண்டிருக்கார். ஒரு ட்ரினிட்டியோட கீர்த்தனைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி மாதிரி இருக்கார். அதை தவிர்த்து ஒரு சங்கீதம் போடுறது அப்படின்னாக்க அவருக்கு நிகர் அவர்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீராம்குமார் அவர்கள் இருக்கார். ஆனால் எல்லாருமே பரிமளிக்கணும்னாக்க போஷகர்னு ஒருத்தர் வேணும். அதுக்கு மிச்சம் சுவாமிநாதன் இருக்கார். ஏன்னா இந்த பேங்கர்ஸ்கிட்ட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி. த வேர்ல்ட் இஸ் அவாஷ் வித் லிக்விடிட்டி. தட் இஸ் பிகெஸ்ட் ப்ராப்ளம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எனி எக்கனாமிக்ஸ் புக்ஸ் எடுத்து பார்த்தானாக்க ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இஸ் தேர். இட்ஸ் நாட் ஃபைண்டிங் எ பிளேஸ். வி வாண்ட் டு கிவ் ஹிம் enough places to put the cash, sir. We will give you tremendous opportunities. அதனால் அவர் இருக்கிறது இவ எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கு ஒரு கலை தொண்டு ஆற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி போஷகர் இருக்கிறதுனால தான் இவ கூட இருந்து நானும் கலந்து கொள்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். Xin chào. My name is Gopal. I'm Ranjani's husband and Professor Ramchandran's son-in-law. Xin chào is a Vietnamese greeting, and I wanted to use that. It's a greeting like hello, how are you? And I thought it's a nice way to welcome you. And also to talk about my father-in-law's interest in globetrotting and seeing the world. He has always been open to traveling within and outside India and over all these years, and inspiring all of us, all youngsters, with his infatigable energy and his boundless curiosity for seeing new places, new things, including new languages, and his endless patience. He's always been at home traveling, whether it's been trekking to Mount Kailash or doing canopy walks in Southeast Asia, in Malaysia or in Singapore, or even shopping with the ladies in Walmart or all the shopping malls in US. In Singapore, when we were there, he would love to take walks on his own, walking a long distance to see, visit temples in the morning. And he would invariably come back with prasad for all of us to have, even though we never stepped out of home for that, and receive the Lord's blessings. So we've been very fortunate that he and Ranjani's mother were game for all this travel wherever we were in Singapore or in Southeast Asia or the rest of the clan in US or in North America.
never complaining about the long travel, never complaining about the immigration queues, or the long road trips to travel and see places. So it's quite amazing, and I thought I'd just mention this about his varied facets, which include the traveling, seeing people, meeting people, seeing places, and all that. Anyway, I have been given a very easy task to introduce our next chief guest on this panel. I really don't think he needs introduction, and he has already been talked about. So it's a great pleasure to welcome Mr. Neyveli Santanagopalan. He is an eminence grise, as they say, in Carnatic music. He's had a deep influence and continues to have a very strong influence on the music, on the students learning music, and the performances and enthralling the Rasikas all over the world. My father-in-law was an ardent fan of Sri Santanagopalan, and he had numerous discussions with him, I understand, in Chennai and also in San Diego. It's my privilege and honor to request Sri Santanagopalan to come up and say a few words. Thank you. Namaskaram. சிவனை பற்றி இந்த புண்ணியமான வேளையிலே நினைப்பதே மகா மங்களமான விஷயம். நம்முடைய ஆத்மாவே சிவம். எது இருப்பு நிலையில் இருக்கிறதோ அதுவே அந்த இறைவன் என்று பெரியவர்கள்லாம் சொல்கிறதோட எசன்ஸ் அதுவாக இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பிரமிப்பு உண்டு. பரமேஸ்வரன் பார்வதிக்கு ராம ராம ராமன் 3 தடவை சொல்லிவிட்டாக்க அந்த சஹஸ்ரநாமத்தோட எசன்ஸே கிடச்சிடுறதுன்ட்டு. ஏன்னா ஒரு விஸ்தாரமாக இருக்கிற விஷயத்தை, விவரமாக இருக்கக்கூடியதை ஒரு சின்ன ஒரு கேப்சூலில் கொடுத்தாக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? பரமேஸ்வரனே அதை பண்ணியிருக்காருங்க போது நம்ம எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்ட்டு சிவபுராணம் பேசுகிறது. பகவான் அணுவுக்கு அணுவாய் எசன்ஸாக இருக்கார், அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்காருங்கும்போது சகஸ்ரநாமமே விஸ்தாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் விஸ்தீரணம் கொடுத்து அதுக்கு ஒவ்வொரு நாமத்தையும் ருச்சிக்கிறது, ரசிக்கிறதுங்கன்னா எவ்வளோ பாக்கியம் பண்ணால் தான் அது கிடைக்கும். அந்த விதத்தில் சிவனுடைய பெருமை யாருக்கு தெரியும்னா ராமச்சந்திரனுக்கு தான் தெரியும். அவருக்கு தான் எழுத முடியும் அதை, இல்லையா? அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய ஆசானாக இருந்திருக்கார். அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் ரேவதி ஆற்றுல தங்கும்பொழுது ரொம்ப ஆனந்தமாக அளவலாகவும், அளவோடு மட்டும் இல்லை நிறையாவே பேசுவோம். முதல்ல சுந்தர சார் சொன்னார் 1000க்கு மேலே சிஷ்யர்னார். அதுவும் ஒரு சகஸ்ர அப்படி ஒரு கணக்கு வருது. என்னுடைய முதல் ஸ்டூடெண்ட் அமெரிக்காவில் ரேவதி தான். அவள் எப்படி கற்றுனாங்கிறதுல நான் என்னென்னலாம் தெரிஞ்சுட்டுருக்கேன்னு பாருங்க. சில ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து குரு நிறைய தெரிஞ்சுப்பா. நான் என்ன தெரிஞ்சினேன்னு சொல்கிறேன். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார், நான் ரேவதியை கொலம்பஸில் கண்டுபிடிச்சேன். இதுதான் சத்தியம். ஒரு மாதம் தங்கியிருந்த பொழுது அவளுக்கு என்ன நம்பிக்கை பாருங்கோ. என்ன பண்ணுவான்னா சிந்திஸ்து நாடே சொல்லிக் கொடுங்கன்னு, இது மாதிரி ஏதாவது ஒரு ரேர் கீர்த்தனமாக எடுத்து சொல்லிக் கொடுங்கன்னு விடுவா. என்ன நம்பிக்கை பாருங்கள், எனக்கு அது தெரிஞ்சிருக்கோன்னுட்டு. அப்போது என்னை முதல்ல நல்ல லேர்னராக பண்ணினதே ரேவதி தான். அதனால் அது மறக்கவே முடியாது. நான் சிவனேன்னு உட்காண்டிருந்தவனே, எனக்கு தெரிஞ்ச பாடம் போகணுன்னு உட்காண்டிருந்தவனே, இதெல்லாம் போகாது, ராத்திரி நீங்கள் தூங்க முடியாது, உட்காந்து பாடம் பண்ணி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ல வச்ச முதல். அப்படி இருக்கணும் மாணவின்னா. சரி, ஒரு மாதம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு அளவுக்கு சொல்லிக் கொடுத்து அவள் திருப்தியாக இருக்கும்போது சரி ஊருக்கு கிளம்பலான்னா அங்கேருந்து ஃபோன் வந்துடுத்தோம்.
இந்த லிஸ்ட் ஆஃப் கீர்த்தனங்கள் எல்லாம் எனக்கு கேசட்டில் பண்ணி அனுப்புங்கன்னா. அப்போ வந்து அதனால் இந்த ஆன்லைன் டீச்சிங்கோட முதல்ல என்னை இனிஷியேட் பண்ணதும் ரேவதி தான். அப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு புண்ணியமான பரம்பரை. ரேவதி ஆற்றில் அவள் அப்பா வந்து அவள் பிரதர் கல்யாணத்துக்கு போனபொழுது காத்தால் முகூர்த்தத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த சங்கீதத்துக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ். எல்லாரும் பாடுறாங்க. அவள்லாம் ஸ்ரீவாஞ்சியம் அந்த ஊர். அந்த பரமேஸ்வரனை பஜனை பண்ண அது காசியை விட பெருமையான ஊர். அது சாமானிய ஊர் இல்லை. அவள் தாத்தா வந்து கல்லூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் கேட்டிருக்கேன். நான் அவருடைய ஹரிகதாவும் கேட்டிருக்கேன். தியாகராஜ கீர்த்தனங்கள்லாம் அப்படியே தோஞ்சு போய் சொல்லுவார் உள்ள. அதெல்லாம் ஒரு பாக்கியம். நல்ல பரம்பரையில் அவளும் வந்திருக்கா. அந்த ரேவதி அவளுடைய சங்கத்தினால அந்த சுப்ராங்கிற ஒசத்தியான, அவர் பேர் சுப்பிரமணியம்னாலும் நாங்கள் சுப்ரான் தான் கூப்பிடுவோம். என்ன ஒரு மனுஷர் தெரியுமா அவர். அதாவது அவர் வச்சு நான் அவள் அப்பா எப்பேற்பட்டவர்னு நான் கணக்கு பண்ணேன். அவள் அம்மாவும் வந்திருக்கா. ஒரு சிரிச்ச முகத்தோடு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அவருக்கு. ஏன்னா எங்களை மாதிரி வித்வான்களில் ஒரு 10 பேர் ஒத்தரை வச்சுக்கிறதே கஷ்டம். ஒரு 10 பேர் போய் தங்குவோம். எங்கள் 10 பேரையும் அவள் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எங்கள் முகம் கோணாமல் இருக்கிற மாதிரி அவள் இருப்பாள். அப்படின்னா இத்தனைக்கும் ஆஃபீஸ் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அது ஒரு இந்த மாதிரி நல்ல சங்கம் நமக்கு கிடைக்கணும்னா அங்கே அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அந்த காம்போஜி பற்றி சொன்னால் பாருங்க. காம்போஜிங்கிறது சிவஸ்வரூபமே. ஏன்னா தக்கேசி பண்ணுன்னுட்டு அதுக்கு பேர். ராவணேஸ்வரன் வந்து காம்போதி பாடி தான் பரமேஸ்வரனையும் குளிர் வச்சுருக்கான். இன்னும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிவனை பற்றி இந்த தேவாரங்களோ திருவாசகமோ எதாக இருந்தாலும், திருவாசகம் மோகனத்தில் பாடணும் வாஸ்தவம். தேவாரங்கள் எல்லாம் அந்த காம்போதியில் எடுத்து திருத்தாண்டகள்லாம் பாடும்போது அது கிடைக்கக்கூடிய உணர்வு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன்ட்டே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது பழமையான ராகம். அந்த காம்போஜியில் ஓரங்க சாயி ரொம்ப உருக்கமாக பாடினா. அதில் கூட கைலாசாதி இப்படி காலேதா அவனுக்கு வரும் இல்லையா. அது அந்த மாதிரி ஒரு பெரிய சமாச்சாரம். பாபநாசம் சிவன் மா ரமணன் பாடியிருக்கார் இல்லையா. மா ரமணன் அதில் அழகாக சொல்கிறார், 1000 பெயரால் அழைப்பினும் 1000 உரு மாறினும். 1000 பேரால் சஹஸ்ரநாமமாக கூப்பிட்டா கூட அவனுடைய குணம் என்ன? தாயின் மிகுதயா பரல் அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்த லைன் நான் பாட மாட்டேன். என்ன சுந்தரம் சாருக்கு அவருக்கும் எனக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உண்டு. கான்ட்ரவர்சி நிறையா உண்டு. அது அந்த அன்புனால் வர்றது தான். எந்த அன்புன்னு கேட்குறல, அவருக்கு திருநெல்வேலி தமிழில் ரொம்ப அன்பு. அவர் ரொம்ப படித்தவர், அது பெரிய விஷயம், அதெல்லாம் சமாச்சாரம் வேறு. ஆனால் எனக்கும் அவருக்கும் என்னென்னாக்கா, பதம் தஞ்சம் என்று அடைந்தவரை அஞ்சல் என்று அருளும். அஞ்சல்னு சொல்லப்படாது, அஞ்சல்னா போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு. ஐயா சுதந்திரம் பாட்டு போடுறவாளுக்கு சில சுதந்திரம் கொடுக்கணும் சுவாமி. தமிழ் புலவர்கள் வந்து கரெக்டாக அப்படியே சங்க பலகையை வச்சுன்னு வரக்கூடாது. அஞ்சேல் என்றவள்னு சொல்லி பாருங்க, தாளம் போயிடும், ராகம் போயிடும். இப்படிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது எங்களுக்கு. இதெல்லாம் வச்சுன்னு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். உங்களையும் நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கேன்னு ஒரு வருத்தம் இருந்தால் அதை நான் பாடலை. விஷயம் என்னென்னா, 1000 பேரால் கூப்பிட்டாலும் அவன் தாயின் மிகு தயாபரன். அதுதான் விஷயம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். அதனால் பொதுவாக வந்து ஒரு ரிட்டையர் ஆனப்புறம் எல்லோரும் ஒன்றும் சிவனேன்னு ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருப்பா. இல்லைன்னு எதையாவது சொல்லிவிட்டு ஆற்றுல சகசநாமம் வாங்கி கட்டிப்பா. அப்படி இல்லாமல் உருப்படியாக அவர் ஆத்மா கடை தேடுற மாதிரி ஒரு காரியம் பண்ணி எல்லோருக்கும் சிவச்சிந்தனையை கொடுத்து இவ்வளோ விஸ்தாரமாக பண்ணியிருக்காருனாக்க பெரிய பாக்கியம். இதை வந்து சில பேர்கிட்ட எவ்வளவோ புஸ்தகங்கள் எல்லோரும் கொடுக்குறா, அதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் தவிர, ஆனால் இது அவசியம் படிக்க போகிறேன். ஏன்னா என்னோடய ஆத்மாவுக்கு அது கருப்படு பொருளை உருப்பட வைப்பேங்கிற மாதிரி எனக்கும் அது நல்லது பண்ண போகிறது. அந்த விதத்தில் பப்பு சார் சொன்ன மாதிரி அவரை விட ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த புஸ்தகத்தை பண்ண முடியாது, அலசிட்டார் அவர். அவ்வளோ விஷயங்கள் அப்படியே எசன்ஸாக கொடுத்தார். இந்த மாதிரி சத்சங்கம் நமக்கு கிடைக்கிறது பாருங்க. சங்கீதத்தினால யாக யோக தியாக போக பலமோ சங்கீதம், போக பலம் நிறையா கிடைக்கிறது. அவள் சொன்ன மாதிரி சுந்தரம் சார் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்கார். இன்றைக்கி எல்லாம் நாங்கள் உலகம் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டுருக்கோம், ஒரு குறவும் இல்லை. ஆனால் யாக யோக தியாக அந்த பலன்களெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ரேவதியோட ஃபேமிலியில் இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காருனாக்க அதெல்லாம் நம்ம எல்லோரும் பண்ணின புண்ணியம்.
இதில் கலந்து கொண்ட பாக்கியத்தையும் நான் அடைந்தேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. அது கரெக்டாக அவள் சொன்னான். அதனால் அதுதான் சத்தியம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேங்கிற மாதிரி அந்த பரதத்துவத்தை இந்த மாதிரியான சின்ன சின்ன நாமாக்கள் என்ற பீஜங்களை வச்சுன்னு பிடிக்க முடியுங்கிற ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இந்த புஸ்தகம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் அதை அவள்கிட்டேருந்து வாங்கி கொண்டு, ஏன்னா அவள் வாங்குற மாதிரி விற்க மாட்டாள், வாங்கி கொண்டு தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறாள். ஏன்னா வள்ளல் பரம்பரை ரேவதியும் சுப்ராவும், ரேவதி கொடுக்குறது சுப்ராவுக்கு தெரியாது, சுப்ரா கொடுக்குறது ரேவதிக்கு தெரியாது. இப்படி ஒரு அருமையான பரம்பரை, வள்ளல் பரம்பரை. இங்கேயும் சில வள்ளல்கள்லாம் உட்காண்டிருக்கா. அவளே ஏற்கனவே வள்ளல், அவளை பெரிய வள்ளலாக மாற்றிட்டார் அவர். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த அவளுக்கு அந்த பரமேஸ்வரனுடைய பரமானுகிரகம் என்றும் இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு முடித்துக்கொள்கிறேன். நமஸ்காரம். But thank you all so much. We all decided that we're going to talk about different aspects of him. ஒரு விஷயம் அவரை பற்றி ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, அவர் மாதிரி ஒரு லேர்னர் நான் இது வரைக்கும் பார்க்கல. எதுவாக இருந்தாலும் கற்றுப்பார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொலம்பஸில் இருந்தப்போ அங்கெல்லாம் பொட்டேட்டோ பின்னுன்னு ஒன்று இருக்கும், மரத்தில் பண்ணது. மேலே ஒரு அரை உருளைக்கிழங்கு வைக்கிற மாதிரி, கீழே ஆனியன் வைக்கிற மாதிரி, வெங்காயம் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை போய் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குல்ல அதுன்னு சொன்னேன். விலையை பார்த்துட்டு அவர் சொன்னார், இல்லைம்மா அது நம்ம ரொம்ப சீப்பாக ஆற்றுலேயே பண்ணிடலாம், நான் பண்ணுறேனே, நான் ட்ரை பண்ணுறேன்னார். மெட்டிகுலஸாக உட்காண்டு டிசைன் பண்ணி, அவர் வுட் ஒர்க்லாம் பண்ணதில்லை முன்னாடி. அதுக்கு எங்கே ரொம்ப சீப்பாக மரம்லாம் கிடைக்கும் அப்படின்னு போய் பார்த்து ரிசர்ச் பண்ணி, அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி வச்சு காட்டுவார். இது பரவாயில்லையாம்மா, பார்த்துரு, இது ஓகே தானே, நீ வச்சுப்பியோன்னு அது சமையல் ரூமில். அது ரொம்ப அழகாக பண்ணி முடித்தார். அதே மாதிரி எல்லா விஷயமே கற்றுப்பார் அவர். அவர்கிட்டேருந்து நான் ரொம்ப கற்றுன்ற விஷயம் என்னென்னா, எதை வேணால் கற்றுனுடலாம், யார்கிட்டேருந்து வேணால் கற்றுனுடலாம். எனக்கு கரிகான் இருக்கிறதுல ஒரு பைத்தியம், எல்லாம் ஒரே சைஸாக இருக்கணும். அது எங்கள் அம்மா பாட்டிலாம் ஒரு அப்சஷன் சொல்லி கொடுத்தது. அதை பார்த்துட்டு அவரும் உட்காந்து கரிகா ஒரே சைஸாக எப்படி நறுக்கிறதுமா, நீ எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவரும் பண்ணுவார். ஸோ எல்லாத்துலேயும் ரொம்ப இன்வால்வ்ட், வெரி இன்ட்ரெஸ்டட், அண்ட் ஹி வாஸ் அன் எட்டர்னல் லேர்னர். அண்ட் ஒன் திங் தட் யூஸ் டு அமேஸ் மீ இஸ், பாட்டெல்லாம் உட்காந்து கேட்டு எழுதி அதை பீஸாக அனலைஸ் பண்ணி கற்றுண்டு அது பாடுவார். he was not like a full time singer or anything, பட் அவ்வளோ அந்த பதத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, அதோட மீனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, அதோட கான்டெக்ஸ்டில் இன்ட்ரெஸ்ட்டு. அண்டு ஒரு பாட்டை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவும் சொல்லியிருக்கா, ரஞ்சனி சொல்லியிருக்கா. இந்த சதுர்தச ராகமாலிகா ஸ்ரீ விஸ்வநாதம், அது ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. மாதக்கணக்காக அதை உட்காந்து பாடம் பண்ணி பாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கா. I had the pleasure of meeting Archana and Aarti just a few months ago. I was superbly impressed with their deeply classical singing. So I requested them to please come and sing Sri Vishwanatham, and they gracefully agreed. Archana and Aarti, again, in upcoming musicians, I think they have a wonderful future. They come in a wonderful lineage, Srimati Vedavalliyoda students. And I would like to request them to please sing Sri Vishwanatham.
भजेऽहं श्री विश्वनाथं भजेऽहं निसा रिमा पनि सरि सप नि सरि सा नि प दनि प मरि गरि स चतुर्दश भुवन रूप रागमालिका भरण धरणान्तःकरणं चतुर्दश भुवन रूप रागमालिका भरण धरणान्तःकरणं श्रुतजनसंसारभीत्यापहं श्रुतजनसंसारभीत्यापहं पामगरि सदा मगरि मम भीत्यापहम् आध्यात्मिकादि तापत्रयमनोभीत्यापहम् आध्यात्मिकादि तापत्रयमनोभीत्यापहं श्री विश्वनाथं भजेऽहम् श्री विशालाक्षी गौरीशं श्री विशालाक्षी गौरीशं सरि गरि सरि माप सानि नि सा दाप मगरि गौरीशं सकल निष्कल रूप सच्चिदानन्दमय गौरीशं चित्र विश्व नाटक प्रकाशं पमनि प सानि रे सानि प रे रे सानि प मरि प्रकाशं जगत् प्रकाशक भास्कर शशांक कोटि कोटि प्रकाशं गोविन्दादि विनुत गौलांगं पानि प सानि पानि सारि सरि गमरि सा सानि प गौलांगं क्षीरकुन्देन्दु कर्पूरादि विजय भसितो धूलित गौलांगं गुरु गुह सम्मोहन करलिंगं पगदद प धरि सागरि सपदग मोहन करलिंगं पंचीकृत पंचमहाभूत प्रपंचादि मोहन करलिंगं
ग प द ग प ग परि स द स विरिञ्चि विष्णुरुद्रमूर्तिमयं रि ग म रि स नि स रि म प नि प विषय पञ्चकर हितमभयं मरि स नि प म ग म प नि प स नि निरतिशय सुखद निपुणतरं रि ग रि स रि नि स रि नि रि रि नि ग म स रमीश्वरममरं सा नि द प म ग रि म प द स स स्मरतरं परमशिवमतुलं ग रि स सा नि प प म रि ग रि स नि प नि स सरस सदय हृदय निलय मनीषं श्री विश्वनाथं भजेऽहम् सदा शिवं सामगान विनुतं सदा शिवं सामगान विनुतं पमद द सद प प सामगान विनुतं प्रकृत्यादि सप्तरूप सामगान विनुतं सन्मार्गं ललितहृदय विदितं सन्मात्रं ललितहृदय विदितं दामगारी ससानिद ललितहृदय विदितं कामक्रोधादिरहित ललितहृदय विदितं चिदाकाश भैरवं पुरहरं चिदाकाश भैरवं पुरहरं पमद पम मगरि सरि भैरवं पुरहरं विधिकपाल त्रिशूलधर भैरवं पुरहरं चेत्सभेश्वरं सारङ्गधरं चेत्सभेश्वरं सारङ्गधरं दापमा पमद प सानि रि सनि सारङ्गधरं दारुक वनतपोधन कल्पित सारङ्गधरं सदाश्रयामि शङ्कराभरणं सारि ग म पद नि सरि नि सा
दाप मागारि दाप शङ्कराभरणं चिन्तितार्थवितरण धुरीनतरमाणिक्यमय शङ्कराभरणं सद्गतिदायकाम्भोजचरणं दामापगनिदाप दरिसानि पद गरिसकराम्भोजचरणं धर्मार्थादिनिखिल पुरुषार्थप्रद समसकराम्भोजचरणं वदान्यदेवक्रियाखेलनं सादाप दाप मारि पमदाप सदा मारि सा खेलनं सृष्टिस्थितिविलयतिरोधानानुग्रह करणक्रिया खेलनं वैद्यलिङ्ग भूपालपालनं ऋगपगदाप सदा गगारिसा दापगरिसा भूपालपालनं श्रीपुरनिर्तिभगगर्ततीरस्थिरतर भूपालपालनं गरिग सारि दसरि गपगदा गुरुगुणेश सुरनरेश मनीषं पमरि सारि मपद सदमप कुजबुधादिग्रह गतिविहितं मागरि सरि ग सरि निधपदसा वरद मनल रवि शशिनयनं ऋगमप मगरि सनि सरि ग वरद चन्द्र सन्निभवदनं पमपगमरि सरि गमपदनि परमहंसमानन्दनर्तनं सरि गरि स मगमद दाप मम पतित पावनकरणं मधरणं दामगरि सनि दमदनि सरि स परतरं परममनोलय जयं रिम मद सदाप मगरि परादिवाक् प्रकाशनन्दकरं दप दग पग परि सदसा विरिञ्चि विष्णुरुद्रमूर्तिमयं ऋगमरि सनि स रिम पनि प विषय पञ्चकरहितमभयं मरि सनि पमगम पनि पसानि निरतिशय सुखद निपुणतरं ऋगरि सारि नि सरि निरि निगम सारमीश्वरममरं सानि दाप मगरि मापद ससा परधरं परमशिवमतुलं गरि सनि पमरि गरि सनि पनि सरस सदय हृदय निलय मनीषं श्री विश्वनाथं भजेऽहं चतुर्दश भुवन रूप रागमालिकाभरण धरणान्तकरणं चतुर्दश भुवन रूप रागमालिकाभरण धरणान्तकरणं
கரணம் ஸ்ரீ விஸ்வநாதம் பஜே Thank you, Aarti and Archana. Next, I have a special friend for my father. அப்பாவுக்கு வந்து ஹை ஸ்கூல்லேருந்து ரொம்ப ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் ஒன்றா ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் தங்கியிருந்து படித்து அந்த சமயத்துலேருந்து ஜி சுவாமிநாதன் வந்து அப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஃபுல்லாக ஹி வாஸ் இன்வால்வ் இன் ஆல் அவர் ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ பிரதர் டு மை ஃபாதர். அப்பா வந்து அவங்க அம்மா பொண்ணு பார்க்க போனபோது மாப்பிள்ளை தோழன் சுவாமிநாதன். அப்புறம் நான் வந்து சின்ன பையனாக இருந்துச்சு, அங்கே போய் அவாத்துக்கு போய் தங்கியிருந்து பார்த்துருக்கேன். வெக்கேஷன்லாம் அங்கே போயிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் ஹியர் அண்ட் ஐ இன்வைட் ஹிம் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை ஃபாதர். தேங்க்ஸ். எனக்கும் கேஎஸ்ஆருக்கும் பழக்கம் ராமகிருஷ்ணா ஹோம்னால். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு மயிலாப்பூர் ஹோமில் அட்மிட் ஆகி நான் வந்தபோது செக்ரட்டரி ராமானுஜாச்சாரியாருக்கு கேஎஸ்ஆர் பர்சனல் அசிஸ்டண்ட். அவர் ஃபைனல் ஆனர்ஸ் இப்போ அந்த வருஷம் போயிருக்கார். ராமானுஜாச்சாரியார் என்னை கூப்பிட்டு, கேஎஸ் ராமச்சந்திரன் ஃபைனல் இயராண்டா, அவனுக்கு படிக்க டைம் வேணுமா, அவன் எனக்கு செக்ரட்டரியாக இருந்தான், அந்த வேலையை நீ செய்கிறியான்னு கேட்டார். ஏதோ எனக்கு சாய்ஸ் இருந்த மாதிரி. சரி தாத்தான்னு சொன்னோம். நாங்கள்லாம் ராமானுஜாச்சாரியாரை தாத்தான்னு தான் சொல்லுவோம் ஹோமில். உடனே அவர்கிட்ட ஓடினேன். இதை போல் தாத்தா சொல்லியிருக்கார், என்ன பண்ணணும் சார், என்ன இப்படி தான் ஆரம்பிச்சது எங்களோட தொடர்பு. அவர் ஃபைனல் இயர், நான் ஃபஸ்ட் இயர் இன்டர்மீடியேட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கீதம் சமாச்சாரமாக ஏதான இப்படி பேசின்னு இருப்பார். இன்ட்ரெஸ்ட் உண்டான்னு கேட்பார். இல்லாத இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டையும் க்ரியேட் பண்ணார். அங்கே திருப்பாவேல பாடுவோம் மார்கழி மாதத்தில் காலங்காலத்தால் ப்ரேயர் ஹாலில் உண்டு. திருப்பாவை 30 பாட்டுக்கும் மெட்டு அமைச்சு வச்சுருக்கா, யார் பண்ணியிருக்கா அது. ஏன்னா நாங்கள் போன போது கிட்டத்தட்ட ஹோம் 905 35 வருஷம் 40 வருஷம் ஆகிடுது. இப்போ அந்த மெட்டில் பாடுறதுக்கு சொல்லி கொடுத்து நீ கூட பாடுனார். அதனோட கூட ராமானுஜாச்சாரி போட்ட பஜனாவளி இதில் சில நாமாவளிகள்லாம் கூட பாடுறது. அந்த வருஷம் முடிஞ்ச போது கபாலி கோயில் உற்சவம், விளையாட்டு உற்சவம்லாம் ஆகி கச்சேரிக்கெல்லாம் போயின்னு இருந்தோம். என்னென்ன பாட்டு என்னென்ன ராகங்கிறது அப்போல்லாம் சினிமா பாட்டு கொஞ்சம் கர்நாடக சங்கீதத்தில் வந்ததுனால அதுக்கும் கம்பேரிசன் காமிச்சு இது என்னென்ன ராகம்னு சொல்லி கொடுத்தாரு. கச்சேரிக்கு போய்ட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்தோம்னா வார்டன் கோச்சுப்பார். செக்ரட்டரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், இவங்களாம் ராத்திரி சாப்பிட வரல, கேட்டால் கச்சேரிக்கு போயிருந்தேன் ராம்பார். ராமானுஜாச்சாரியார் சங்கீதம் தெரிஞ்சவன்னா ஒரு சாஃப்ட் ஹார்ட் அவருக்கு. போகிறது சினிமாவுக்கு போகலை, கச்சேரி தானே கேட்டு வந்தேனுக்கு விட்டுட்டு சொல்லுவார் அவர். இது மாதிரி பழக்கம். இன்டர்மீடியட் பரீட்சையில் எனக்கு ஒரு மிஸ்ஃபார்ச்சூன். ஐ ஸ்லிப்ட் அப் இன் ஒன் சப்ஜெக்ட். அதனால்
ஐ couldn't get a class. ரிசல்ட்டு பார்க்கறதுக்கு செனட் ஹவுஸ்க்கு அழைச்சின்னு போனார். நானும் அவரும் தான் போனோங்க. என்னடா கிளாஸ் கிடைக்கலையேன்னார். பார்த்தா பாசஸ் பை மாடரேஷன் நாட் எலிஜிபிள் ஃபார் ஏ கிளாஸ்னு போட்டிருக்கான். அப்போது யூனிவர்சிட்டியில் மாடரேஷன் ஒன்று ஒரு சிஸ்டம் இருந்துருக்கு போல் இருக்கு. அப்போ தான் தெரியும். கவலைப்படாத ஒன்றா இது எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் ஒரு பகவானோட லீலை மாதிரி. அவருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னார். தியாகராஜா பாடியிருக்கார், தேவகி பரமாத்மா பிரார்த்தனை பண்ணால் எனக்கு நீ குழந்தையா வந்து பிறக்கணும்னு. குழந்தையா பிறந்தார். ஆனால் உடனே மறு நிமிஷம் தூக்கிட்டு போய் இதில் கொண்டு விட்டுடுன்னு சொல்லிட்டார். கோகுலத்தில் கொண்டு விட சொல்லிட்டார். தேவகிக்கு பாவம் என்ன, நம்ம குழந்தையா பிறந்தால் நம்மக்கிட்ட தான் வளருவான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை போச்சு. அதுக்கப்புறம் பூரா கோகுலத்தில் வளர்ந்துருக்கார். அதே மாதிரி நீ பூர்வ ஜென்மத்தில் பெரிய அறிவாளி குழந்தை ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கணும். விவேகானந்தா காலேஜ் அதனோட பூர்வ ஜென்மத்தில் இந்த சுவாமிநாதன் நமக்கு ஸ்டூடெண்ட்டாக வரமாட்டான் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். பகவான் அதே போல் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நீ ஸ்டூடெண்ட்டாக வந்தால் ஆனால் ரேங்க்கு கிடைக்கலங்கிற மாதிரி இருக்கும். கவலைப்படாதான். இதுக்கு சொல்ல வரேன், அவரோட இசை பழக்கத்தில் அவ்வளோ தூரம் இணைஞ்சி இருந்திருக்கு அவரோட. அது மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. பல விதத்துலேயும் எனக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அவர் பண்ண உதவிகள் மறக்க முடியாது. ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம். பட் அவரோட ஒரு சுபாவம் என்னென்னா, he is a tyrant. He will give a punishing schedule. யார் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் ஒரு ஷெட்யூல், பனிஷிங் ஷெட்யூல். அதே அளவுக்கு அவரும் கஷ்டப்படுவார். உனக்கு என்னென்ன ஏதாவது செய்யணும்னு தோணித்துன்னா அது செய்யறது சுலபம் அல்ல. அவருக்கு என்னென்ன செஞ்சுக்கு அதனால என்ன கஷ்டப்படணுமோ அந்த கஷ்டத்தை அவரும் படுவார். அப்பேற்பட்ட சுபாவம். பாப்பாவுக்கு பாட்டெல்லாம் பிடிக்கும்னு சொன்னால் அந்த பாட்டை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் படுற சிரமம் இருக்க அது ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் அவரோட சம்மந்தப்பட்டவாளுக்கு இருந்த மாதிரி அந்த ஷெட்யூல் எல்லாரையும் முன்னேற்றப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்ட சிரமங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்மளாம் அங்கேயே வந்துட்டு போகிறோம். அவளுக்கே இவ்வளோ ஷெட்யூல் கஷ்டமாக இருந்ததுன்னா மாமி இருக்கா, வாழ்க்கை பூரா அவரோட இணைஞ்சு அவருக்கு எவ்வளோப்பட்ட ஷெட்யூல் அவர் பனிஷ்மெண்ட் ஷெட்யூல் கொடுத்துருப்பாருங்கிறத நினச்சி பார்க்க முடியாது. பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் எ விமன்னு சொல்லுவேன். அது மாதிரி அவருக்கு வாழ்க்கை துணையாக இருந்து அவரோட எல்லா காரியங்களிலையும் ஒத்தாசையாக இருந்த மாமியார் இங்கே இருக்காங்க. அவருக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல திடகாத்திரமாக இருக்கணுங்கிறது மீதி நாளைக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 2-3 நிமிஷம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அவா குடும்பத்தினருக்கு நான் தேங்க்யூ. என் பேர் ரஞ்சினி. நான் fortunate to be one of the daughters of அப்பா. நான் வந்து இப்போது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறேன். I just wanted to touch on it. It is home. இல்லை நம்மளுக்கெல்லாம் ஹோம், எல்லாருக்கும் ஆற்றுக்குள்ள ஹோம் இருக்குது. இந்த அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் மிஷன் ஹோம். அப்பா சொல்லுவேன், ஹோம் இல்லைன்னாக்கா நான் இப்படி இல்லை இவ்வளோ இருந்திருக்க மாட்டேன். ஏதோ ஒரு குக்கிராமத்தில் உட்காந்து என்னமோ பண்ணின்னு இருப்பேன். ஹோம் தான் என்னை இந்த மாதிரி பண்ணித்து அப்படின்னு எப்போவுமே சொல்லின்னு இருப்பா. ஹோமில் வந்து அவர் it made him what he was I don't know how to talk about him in past tense, so sometimes I'll slip into
ப்ரெசன்ட் டென்ஸ். நான் இங்கே தானே இருக்கா, அதனால். ஸோ ரொம்ப அப்பா வந்து ஃபுல்லாக ஷேப் பண்ணது. அப்பாவோட எல்லா யூனோ லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அப்பாவுக்கு வந்து நல்ல பெரியவா சகவாசம், பெரியவாளோட கான்டாக்ட். தாத்தா ராமானுஜாச்சாரியார், இவர் அவரோட ஸ்பிரிச்சுவல் குருன்னு சொல்கிற அண்ணா சுப்பிரமணியர், அவளோட இதுவும் ஹோம்னால தான் கிடச்சிது. அவர் வந்து ஹோம்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப விஸ்வாசம். ஹோம்னாக்கா அவர் வந்து எப்போவுமே ரொம்ப நிறைய சர்வீஸ் பண்ணணும்ட்டுன்னு கார்த்தால எழுந்த உடனே கிளம்பி பசங்கள்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி டெப்யூட்டி வார்டனர், அசிஸ்டன்ட் வார்டனாக இருந்தார். பசங்களாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஹோமுக்கு போயிடுவார். போயிட்டு பசங்களெல்லாம் எழுப்பி அவளுக்கெல்லாம் பண்ணி கீதா கிளாஸ் எடுக்கிறதுலாம் எடுத்து ரிலிஜன் கிளாஸ் என்ன வேணுமோ பண்ணி அப்புறம் அவள்லாம் படிக்கிறதுலாம் சொல்லி கொடுத்து அப்புறம் காலேஜுக்கு போய் அப்பா டீச் பண்ணிவிட்டு திருப்பியும் ஹோமுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் தூங்கினப்ப வருவாள். நாங்கள்லாம் சின்ன இது வந்து கல்யாணம் அனுப்புனா நாங்கள்லாம் பிறந்தப்புறமோ. ஸோ நாங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் அம்மா. நான் அப்பா இங்கே இவாள்லாம் இங்கே நான் தான் இவாள்லாம் பார்த்ததே கிடையாது. அவர் பாட்டு நிறைய இதுக்கு ஹோமுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அம்மா. பட் அவர் வந்து ஹோமுன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. யூனோ ஜஸ்ட் ஹீ இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் நிறைய பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மற்றவாளுக்கு ஒத்தாசை பண்ணணும்னாக்கா இருக்கிறத வச்சுட்டு மனசு தான் இருக்கணும். மனசு இருந்ததுன்னா தானாக மற்றவாளுக்கு ஒத்தாசை பண்ணணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மனசில் தான் இருக்குது. அவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் ஹிம் இஸ் ஹீ நெவர் சாட் லைம் லைட். எல்லா வேலையும் பண்ணுவார், ஆனாக்கா ஹீல் வாண்ட் டு பிளெண்ட் இன் த பேக்ரவுண்ட். எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே அப்படியே யாராவது கண்டுபிடிச்சி சார் நீங்கள் ரொமானா பண்ணிக்கோனா எங்கப்பா நான் பண்ணேன் இவ்வளோ பேர்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவளுக்கும் ஷேர் பண்ணிக்கணும் அவள் இந்த இது அப்படின்னு சொல்லுவார். இந்த ஹோம் வந்து அதனால தான் நாங்கள் வந்து வி வாண்ட் டு கண்டினியூ திஸ் கனெக்ஷன் வித் த ஹோம். அதனால தான் இந்த புக் வந்து ஃப்ரீ தான், நோ இதில் இல்லை. இருந்தாலும் இஃப் சம் இஃப் டொனேஷன்ஸ் இஃப் எனி ப்ளீஸ் சென்ட் இட் டு ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மயிலாப்பூர். அவள் என்ன நல்லது பண்ணிட்டுருக்கா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் பி சுவாமிநாதன், நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் கரூர் வைசியா பேங்க். அவர் வந்து ஜிஎம் ஐஓபி நிறைய வந்து அவர் ஹீஸ் அ வெரி என்ன சொல்கிறது வெரி qualified, very his connection with Appa dates longer than me. அவர் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். He is very uniquely qualified because he has connection with home and Appa. So and இவர் ஃபேமிலி தான் சொல்வேன் நான். he is our family. I'm really honored and privileged to call சுவாமிநாதன். அவர் சுவாமிநாதன் சொல்கிறது சாம் தான் சொல்லுவோம் நாங்கள். சாமான் பேர் தமிழ் யூஸ்வலாக சொல்லுவேன் இல்லையா, சுவாமிநாதனை சாமான்னு சொல்லி சுருக்கி கூப்பிடுவோம். ஆனால் நாங்கள்லாம் சாம் தான் சொல்லுவோம். ஸோ ஆமாம் நான் தான் இல்லை சாமா அப்படின்னு சொன்னால் சாம் தான் சொல்லுவேன். நான் சின்ன வயதில் சாம் வந்து எனக்கு 6 மாதத்துலேருந்து தெரியும். அதனால் ஸோ அண்ட் ஐம் ஸோ ஆனர்ட் and to invite him to come and talk few words about Appa. Thank you. स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय ராமகிருஷ்ணாய தே நமஹா. எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமரை பற்றி பேசுவதற்காக, கொண்டாடுவதற்காக நாம் இன்று இங்கு குழுமி இருக்கின்றோம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அவர்களுக்கு யாதும் நாடே யாதும் ஊரே. வள்ளுவர் சொல்லுவார், யாதும் நாடாமால் யாதானும் ஊராமால் என்று. வித்யா மித்ரம் பிரவாசேஷு, நாலேஜ்
is the friend in distant lands. Vidya Rajasu Pujante. Knowledge is respected even by the rulers. என்பதற்கேற்ப புகழோடு தோன்றி புகழோடு வாழ்வாங்கு வாழ்ந்த நல்லாசிரியர் பேராசிரியர் அவர் ஆவார். அவரை பேராசிரியர் என்று கூறுவதா வாழ்நாள் மாணவர் என்று கூறுவதா என்பதை பற்றி ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, கல்வி கரையில, கற்பவர் நாள் சில என்ற பெரியோர்கள் வாக்குகளுக்கேற்ப கேடில் விழிச்செல்வம் கல்வியை வாழ்நாள் முழுதும் கற்றுக்கொண்டிருந்த வாழ்நாள் மாணவர் அவர் ஆவார். அன்பு அகலாத மனைமாட்சி மிக்க மாண்பு உடையவளான மனைவி, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று உலகம் புகழ்ந்து சொல்லும்படியான தவறாத அறிவு அறிந்த மக்கட்பேறுகள். இவர்களுடன் அன்பும் அறனும் உடைத்து பண்பும் பயனும் நிறைந்த நல்ல இல்வாழ்க்கை நடத்திய குடும்பத் தலைவர் அவராவார். வறியார்க்கு உதவுவது என்பது 3 வகைப்படும். வள்ளுவர் சொல்லுவார், செய்யாமல் செய்த உதவி முதல் தரம், காலத்தில் செய்த உதவி 2ஆம் தரம், பயன் தூக்கார் செய்த உதவி, அதாவது எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் செய்த உதவி. இதை போன்ற உதவிகளுக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கூட ஈடாக கொடுக்க முடியாது என்று வள்ளுவர் கூறுவார். வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. திரை அவித்து என்றால் அலை ஓய்ந்த பிறகு என்று பொருள் கொள்ளலாம். திரை அவித்து நீராடலாகா. இன்று உளார் இன்றேயும் ஆய்வர். அவர் உடைமை அன்றே பிறர் உடைமையாய் மாறிவிடும். கூற்றுவன் வருமுன்னே ஆற்றுக அறச்செயல் என்று அறிந்திருந்த அவர் அறத்தான் வருவதே இன்பம் என்று உணர்ந்திருந்ததால் அன்றறிவாம் என்னாது பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்றில்லாது மேற்கூறிய 3 வகையான அறங்களையும் தொடர்ந்து செய்து வந்தார் என்று கூறலாம். அறிவுடைமை, ஆக்கமுடைமை, அடக்கமுடைமை, அன்புடைமை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், மனிதநேயம், இன்சொல், எளிமை போன்ற குணங்களின் குன்று ஏறி நின்றவர் அவர். அவருடைய நட்பு முகநக நட்பு அல்ல, அது அகநக நட்பு ஆகும். மிகுதிக்கண் நண்பர் நெறி கடந்து சொல்லும்போது மேற்றென்று இடித்துரைக்கும் நட்பு அது. அன்னாரின் நட்பு நவில் தரும் நூலயம் போன்ற நட்பு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்பவர் அவர். சில சொன்னார்கள் பனிஷிங் ஷெட்யூல் என்று ஜி சுவாமிநாதன் அவர்கள் சொன்னார்கள். அதையே வள்ளுவர் சொல்லுகிறார், கடிது ஓச்சி, அளவு கடந்து செய்வது போல் காட்டி கடிது ஓச்சி மெல்ல எறிபவர் என்று அவருடைய மாணவர்கள் நண்பர்கள் கூறுவது உண்டு. அதாவது அளவுக்கு மீறி தண்டிக்கப் போகிறேன் என்று பயமுறுத்தி, ஆனால் அளவுக்கு மீறி தண்டிக்காமல் கடிது ஓச்சி மெல்ல எறிபவர் என்று கூறுவார்கள்.
எண்ணியாங்கு செயல்படும். அதாவது ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நிறுத்திவிட்டால், செய்ய வேண்டும் என்று நிறுத்திவிட்டால், அவருக்கு அந்த வினைத்திட்பம் நிறைந்த கர்மமே கண்ணாயினார் ஆரவாரவர். நீதி நெறி விளக்கம் என்ற நூல் ஒன்று கூறுகிறது. யார் கர்மமே கண்ணாயினார்? மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் என்று. கேஎஸ்ஆரை கர்மமே கண்ணாயினார் என்று சொல்வதில் எவ்விதமான தயக்கமும் எனக்கு கிடையாது. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பவர் அவர். இதை பற்றி சந்த் கபீர்தாஸ் சொல்வார், புரா ஜோ தேக்கன மைஞ்சலா बुरा न मिलिया कोई, जो दिल கோஜா ஆப்னா முஜிசே புரா ந கோய் என்று. அதைத்தான் சொல்கிறது, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பவர் என்று. His work was his dharma. He strongly believed that his right is to work only without expecting any fruits. Bhagavad Gita says, Karmanyavadhikaraste mahapaleshu kadachana என்று. இந்த விஷயத்தில் அவரை நான் ஒரு கர்மயோகி என்றும் கூறலாம். Who is a karma yogi? Again, going back to Bhagavad Gita. A karma yogi who performs various worldly functions but remains untainted by them. So he performed various worldly functions but remained untainted by those worldly functions. He says, Yoga Yukto Vishuddhatma Vijitatma Jitendriyaha Sarvabhutatma Bhutatma Kurvan Apina Lipyate. Karma Yogi. One who has conquered his mind and senses, whose mind is pure, who has identified himself with God, who remains untainted by through performing action. புறக்கோலங்களை பற்றி, புற வேஷங்களை பற்றி அவர் கண்டுகொண்டதோ அல்லது கவலைப்பட்டதோ கிடையாது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், மழித்தலும் வேண்டா நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடின் என்று என்பதில் நம்பிக்கை உள்ளவர் அவர். கற்றிலன் ஆயினும் கேட்க, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறு வயிற்றுக்கும் இயப்படும் என்பதற்கேற்ப அவர் ஒரு இசைப்பிரியராக, இசை ரசிகராக தன் வாழ்நாள் பூராவும் இருந்தார். அவர் ஒரு விளையாட்டு வீரரும் கூட. கால்பந்து விளையாடுதல், பேட்மிண்டன், டென்னிகாய்ட், கிரிக்கெட், செஸ் என்ற விளையாட்டுகளில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். கால்பந்து உலகக்கோப்பை விளையாட்டுகளை நள்ளிரவில் எழுந்து உட்கார்ந்து நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருப்போம். எங்கு சென்றாலும் சரி, அவ்வளவு ஆர்வம் கால்பந்து விளையாட்டில். சம்ஸ்கிருதத்தின் பேரில் அவருக்கு அலாதி ஆர்வம், பிரியம் உண்டு. அதை பற்றி எல்லோரும் பேசினார்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா என்ற உலக நீதி கூற்றுக்கேற்ப சிறந்த நூல்களை பாராயணம் செய்யாமல் ஒரு நாளும் வீணாக இருந்ததில்லை அவர். இன்றைய புத்தக வெளியீடு அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. ரஞ்சனி சொன்னதை போல இந்த புத்தக வெளியீடு ஒரு இலவச வெளியீடு. தமிழக அரசு பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் அது விலையில்லா வெளியீடு என்று சொல்லலாம். இருந்தும் இதன் பொருட்டு ஏதாவது நன்கொடையை வழங்க பிரியப்படுவோர் அவர்களுக்கு தோன்றும் தொகையை ஸ்ரீ KSR இருந்து படித்து வந்த ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர்கள் எல்லாம் மயிலாப்பூருக்கு அனுப்பி வைக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே ஒரு சின்ன பெட்டி வைக்கப்பட்டுள்ளது.
யாராவது ரொக்கமாக கேஷாக கொடுக்க வேண்டுமென்றால் அந்த பெட்டியிலே போட்டுவிடலாம். நாங்கள் அதை சேர்த்து ராமகிருஷ்ணா இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறோம். அவர் ஒரு பெரிய ஆலமரம். ஜி சுவாமிநாதன் சொன்னார், அவரிடம் இருந்து பயன் பெற்றவர்கள் ரொம்ப அதிகம், நிறைய பேர். ஆலமரம் என்ன செய்கிறது? எல்லோருக்கும் நிழல் தருகிறது. ஔவையார் ரொம்ப அழகாக சொல்லுவார், தெள்ளிய ஆலின் சிறு பழத்து ஒருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெறும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே என்று. கேஎஸ்ஆர் நிழலில் பயன்பெற்றோர் ஏராளம் ஏராளம். அவர் ஒரு நல்ல உயர்ந்த சிறந்த மனிதர். ஔவையார் சொன்னது போல, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு வாங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கு பெய்யும் மழை என்று. நல்லார் ஒருவருக்காக எல்லோருக்கும் பயன் நன்மை உண்டாகுமாம். அவர் நம்மிடம் இன்று இருந்திருந்தால் ஒருவேளை சென்னையில் மழை பெய்ந்திருக்குமோ என்னவோ. மழை பெய்யாமல் இருந்திருக்காது, அது மட்டும் கூற முடியும். அவருக்கு ஊமையாக யாரையாவது கூற முடியுமா? ஊமை முடியாது என்றே கூறலாம். வான்கோழி மயிலாக முடியுமா? மயிலை பார்த்து வான்கோழியாம் மயிலை போன்று ஆடலாம் என்று முயற்சி செய்தலாம். முடியுமா? முடியாது. கற்பூரம் போல கடலுப்பு இருந்தாலும் கற்பூரம் ஆகுமோ கடலுப்பு? ஆகாது. தனக்கு ஊமை இல்லாதார் அவர். There could be only one KSR. அவர் மறைவில்லை. அன்னார் நீண்ட துயில் கொண்டிருக்கிறார் என்றே குழல் வேண்டும். தூங்குவது போலும் சாக்காடு என்று வள்ளுவம் சொல்லவில்லையா? அவருடைய நினைவில் இந்த சாந்தி மந்திரத்துடன் சர்வே பவந்து சுகினஹா, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. May all be happy. May all be free from disease. May all realize what is good. May none be subject to misery. Om Shanti Shanti Shanti. வாழ்க அவர் பெயர், வளர்க அவர் புகழ் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தது அப்பா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் டீச்சர். அந்த டீச்சர் அப்படிங்கிற பற்றி ஒரு 2 வார்த்தை. முதல்ல எனக்கு ஐ ஃபைண்ட் இட் வெரி நான் அப்பா கிட்ட ரொம்ப கணக்கெல்லாம் கற்றுன்றது கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராப்ளம் மட்டும் கேட்பேன், அது சொல்லி தருவா. முக்கால்வாசி உடனே சொல்லிடுவா. ஸோ ரொம்ப ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படல நான். ஆனால் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பா கணக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய லெஜண்ட். ஏன்னா கணக்கு வாத்தியார்னா வழக்கமாக பிளாக் போர்டு வச்சுட்டு எழுதுறது, பெரிய ஈக்குவல் டு நம்பர்ஸு எக்ஸ் ஒய் அதெல்லாம் எழுதி பண்ணுறதுன்னு அப்படின்னு கோடு போட்டு ஜாமெட்ரி எல்லாம் பண்ணுறதுன்னு பேர். அப்பா கணக்கு போர்டு இல்லாத எதுவும் எழுதாத சொல்லி தருவா. அது பசங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எப்படி இந்த மாதிரி கணக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு. ஆனால் இப்போது ரீசெண்டாக அவளோட பேசினாக்கா அவள் சொல்கிறா, அவள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குது, அவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அப்பா வாஸ் ஆர்கே ஸ்ரீராம்குமார், விவேகானந்தா காலேஜ். அப்போயே அப்பாவுக்கு மியூசிக்லேயே ஆஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆர்கே ஸ்ரீராம்குமார் ரொம்ப நல்லா தெரியும். அதனால் கணக்கு மட்டும் இல்லை, மியூசிக்கும் டிஸ்கஸ் பண்ணுவா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
So, R.K. Sriram Kumar, I invite him to say a few words. Thanks. எல்லாருக்கும் நமஸ்காரம். In this galaxy of great speakers and great people like Pappu sir, Sundara Mama and the Swaminathans, நான் ரொம்ப சின்னவன் அண்ட் பேசியும் பழக்கம் இல்லை. But I'm greatly indebted to the family of Sri KSR for having invited me over. இப்போது அவர் சுப்ராச்சுவலின்ற கட்சி அவர் சொன்னார், மேத் படித்தேன் வாஸ்தவம் தான். கேஎஸ்ஆர் சார்ட்ட மேத் படித்தேன். சுந்தர மாமா என்னை கேட்டால், அப்போ ஏன் நீ விவகாரமாக பாடுறதில்ல வாசிக்கிறதில்ல அப்படின்னார். பெரிய ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்னன்னாக்கா, எனக்கு அவள்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தா. மோஸ்ட் ஆஃப் மை ப்ரொஃபஸர்ஸ் ஆர் ஆல் ஹியர். எஸ்வி சார் இருக்கார், விட்டல் சார் இருக்கார், கேவிபி சார் இருக்கார், ஸ்ரீனிவாசன் சார் இருக்கார். தி கிரேட்னஸ் ஆஃப் விவேகானந்தா காலேஜ் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும். அண்ட் தி ஸ்கூல் தட் ஐ வென்ட் டு பத்மசேஷாத்ரி பாலபவன் அண்ட் தி காலேஜ் தட் ஐ வென்ட் டு விவேகானந்தா காலேஜ், இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸும் அகாடமிக்கலி ரொம்ப கிரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி அண்ட் போத் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு கிரேட்னஸ் என்னன்னாக்கா, அந்த மாதிரி ஆர்ட் சப்போர்ட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இனிமேல் பார்க்க முடியாது. ஸோ விவேகானந்தா காலேஜ், ஐ ஜாயின் விவேகானந்தா காலேஜ் ரைட் ஃப்ரம் மை பிரின்சிபல் டாக்டர் கணேசன் அண்ட் டு தி ஹோல் மேத் டிபார்ட்மெண்ட். எங்கள் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே, எங்கள் சம்ஸ்கிருதம் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் சங்கீதம்னா அவ்வளோ ஒரு பெரிய பேஷன். ஈச் அண்ட் எவ்ரிபடி அவளுக்கு சங்கீதம்ங்கிறது ரொம்ப 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 ஆசை. ஸோ வென் ஐ ஜாயின் காலேஜ், மோர் தென் மீ லேர்னிங் மேத், I think they encouraged me to become a musician, and if I am a musician today, I owe it completely to Vivekananda College and my school Padma Seshadri Balva. ஸோ நான் என்ன மேத் கற்றுண்டேன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போது யாரோ தயவுசெய்து கேள்வியெல்லாம் கேட்டுவிடாதீங்கோ. எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வச்சா கூட மேத்தில் ஃபெயில் ஆகிடுவேனா. இது கேட்டார்னாக்கா கேஎஸ்ஆர் வந்து 2 அரை விடுவார், அது தெரியும். பட் என்னன்னாக்கா, இவ எல்லாருமே என்னை ரொம்ப சங்கீதத்தில் ரொம்ப 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 என்கரேஜ் பண்ணி, பாதி நேரம் கிளாஸில் வந்து அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது சந்தானகோபாலன் சார் சொன்னார், ரேவதியை வந்து చింతిస్తున్నాడే ముడు அந்த கீர்த்தனம் கேட்டுட்டு, I think this Mukhari is in the collective consciousness here. This Mukhari has some link with Sri KSR and Vivekananda College and me being there. எங்கள் தாத்தா வந்து மியூசிக் அகாடமியில் ஒரு லெக்டம் ப்ரெசென்ட் பண்ண முகாரி ராகத்தை பற்றி, ஐ வாஸ் சப்போஸ் டு சிங் ஃபார் தேட். அண்ட் a few months before December, ப்ரொஃபஸர் எஸ் வெங்கட்ராமன் சார், அவர் பிள்ளை லக்ஷ்மி நாராயணும் நானும் கிளாஸ்மேட்டு, கிளாஸுக்கு வந்தார். அப்போல்லாம் அந்த ரெனால்ட்ஸ் பேனா வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரெனால்ட்ஸ் தான் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பென். அந்த பெண்ணை அட்டெண்டன்ஸ் ஏதோ எடுக்கிறதுக்கு இந்த பேனா கொடு அப்படின்னார். அவர்கிட்ட பேனா கொடுத்தேன். பார்த்தார், ரெனால்ட்ஸ் ஃபைன் கார் பியூர் அப்படின்னு படித்தார் இந்த பென் மேலே. படிச்சுட்டு, உனக்கு இந்த காரு பாரு கீர்த்தனம் தெரியுமாடா அப்படின்னு. தெரியாது சார். என்னையா இது, என்ன வேண்டிருக்கு, காரு பாரு தெரியாமல் இப்படி இருக்கலாமா? தியாகராஜ சுவாமி மேல் ரிஷபத்துலேன்னு ஆரம்பித்து விஸ்வநாத ஏர்வாள் அசாத்தியம். அவர் நம்மளுக்கு உடனே நம்மளும் இதாக தெரிஞ்ச மாதிரி காமிச்சு முடியும். சார் ராம்நாத் கிருஷ்ணன் நன்னா பாடுவாரியா, பட் விஸ்வநாத ஏர் அதை விட அசாத்தியமாக பாடுவாரியா. ஸோ டிஸ்கஷன் அபவுட் காருபாரு அண்ட் முகாரி, விஸ்வநாத ஏர்வாள் எப்படி பாடுவார், ராம்நாத் கிருஷ்ணன் எப்படி பாடுவார், நீ என்ன முகாரியில் என்னெல்லாம் கீர்த்தம் தெரியும் சொல்லு முதல்ல, அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கேட்டு, காருபாரு நீ கற்றுன்னு வந்துடும் முதல்ல, அது கற்றுண்டுடும், காருபாரு கற்றுக்காமல் என்ன வேண்டிருக்கு அப்படிலாம் பெரிய. ஸோ இது கிளாஸில் இது டிஸ்கஷன், முகாரி பற்றி காருபாரு விட்டல் சார்னு. ஸோ தட் இஸ் ஹவு ஐ லேர்ன்ட் தி கிருதி காருபாரு. கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ எங்கள் தாத்தா வாஸ் ப்ரெசென்டிங் திஸ் லெக்டம் at the academy.
ஸோ முகாரியில் இருக்க கீர்த்தனங்கள்லாம் பாடணும். ஆஃப்கோர்ஸ் இது என்னென்னாக்கா உடனே எங்கள் வாத்தியார்கள்லாம் வந்து அடுத்த கச்சேரி எங்கே பாடுற எங்கே வாசிக்கிற இதுதான் அப்படி மேத்தில் என்ன வந்தது இதெல்லாம் அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம்தான். அப்புறம் வந்து அடுத்தது எங்கே சார் அகாடமியில் அப்போது கேஎஸ்ஆர் சார் வந்து கேட்டார், ஏய் அடுத்தது எங்கேயா ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டார். வந்து அகாடமியில் பாடணும் சார் முகாரியில். என்னெல்லாம் பாட போகிற அப்படின்னு. வந்து தியாகராஜ சுவாமி கீர்த்தனம் காருபாரு பாட போகிறேன் சார். ஒரு எஸ்சி சார் சொல்லி தான் கற்றுண்டேன். அப்புறம் பாஹிமாம் ரத்னாச்சல் நாயக்கா முத்துசுவாமி தீட்சிதரோட கீர்த்தனம் அது. அப்புறம் ஏமனினே பாடுவேன்னு இருக்கும். அப்புறம் பதம் ஓசோசி பதம் முகாரி பதம். ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனம் பாட மாட்டியா அப்படின்னு. அன்னி வரைக்கும் பிலீவ் இட் ஆர் நாட், நானும் நிறைய கீர்த்தனங்கள் பாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நிறைய பேர்களோட கச்சேரிகள்லாம் கேட்டிருக்கேன். விவேகானந்தா காலேஜில் கிளாஸை கட்டுடிச்சுட்டு கச்சேரிக்கே போயிருக்கேன். அண்ட் இவர் கேஎஸ்ஆர் சார் சொல்கிற வரைக்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனம் முகாரியில் ஒன்று இருக்குன்னு எக்ஸிஸ்டன்ஸ் கூட தெரியாது. ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனமா முகாரி இல்லையா சார்? ஐ யூ ஷுவர்? நான் அது அதிக பிரசங்கித்தனம்னு பேர் இதுக்கு. வந்து சார் ஆர் யூ ரியலி ஷுவர் சார் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனம் முகாரி இல்லையா அப்படி? ஆமாய்யா பாலிம்பவம்மா இருக்கே தெரியாதா அவனுக்கு? எக்ஸிஸ்டன்ஸே தெரியாது, அப்புறம் கீர்த்தனம் எங்கேன்னு தெரியும்? கீர்த்தனம் தெரியாது சார். நீ ஒரு காரியம் பண்ணு, நேராக வித்யா மாட்டை போய் கட்டுருந்தோம். வித்யாசங்கர் மாமி, ஷி வாஸ் an authority in Shyama Shastri's compositions and மாமி had published a book and all. நீ வித்யா மாட்ட போய் இந்த பாலிம்பவம்மா பாடாமல் நீ இருக்க முடியாதுப்பா. அது என்ன ட்ரினிட்டி கவர் பண்ண வேண்டாமா? தியாகராஜ கீர்த்தனம் இருக்குது, தீக்ஷிதர் கீர்த்தனம் இருக்குது, ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனம் பாட வேண்டாமா? ஸோ அன்னி வரைக்கும். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா அவ்வளோ சங்கீதத்தில் அவருக்கு அப்படி ஒரு பேஷன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னென்னமோலாம் கீர்த்தனங்கள் இதை நீ கேட்டிருக்கியா இது சொல்லி. ஸோ நமக்கு வந்து கேட்காத கீர்த்தனங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இருக்கா அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிண்டல் பண்ணி விட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து வளர்த்து விட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ லேர்ன் தட் Kirti Palimbavamma in the Raga Mukhari. It's a beautiful composition. It does not have a mudra of Shyama Shastri, and it is a very interesting composition. I ultimately sang this at the academy also, thanks to Sri KSR. And எல்லாரும் சொன்ன மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அவருக்கு ரொம்ப ஒரு ஆசை. இந்த புஸ்தகம் நிஜமாகவே பாஸ்கராயாள் வந்து சஹஸ்ரநாமத்துக்கு அசாத்தியமாக பாஷ்யம் எழுதியிருக்கார். அண்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பகவத்பாதாள் எழுதியிருக்கார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி எங்கள் ஜென்ரேஷனில் வந்து ஐ திங்க் எங்களுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிவ சஹஸ்ரநாமத்துக்கு வந்து இங்கிலீஷில் வந்து இவர் இப்படி எழுதியிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய காரியம். அண்ட் ஹிஸ் அன்டைரிங் எஃபர்ட்ஸ் எப்போவுமே ஒரு பாஷையாகட்டும், சங்கீதமாகட்டும், மேத் ஆகட்டும். ஐ டிடன்ட் கம்ப்ளீட் மை எம்எஸ்சி இன் மேத். எம்எஸ்சி லெவலெலாம் ரொம்பவே ஜாஸ்தி. பிஎஸ்சியில் பாஸ் பண்ணதே பகவானோட கிருப்பைன்னு நான் நினச்சிட்டு இருக்கச்சே, எம்எஸ்சி வேறு சேர்ந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாரும் சேர்த்து வச்சு வந்து. ஸோ அப்போவும் சொல்லுவார், நீ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ பண்ணலான்னார். பட் அல்டிமேட்லி ஐ திங்க் தி passion of music took over, and math kind of went background. So if at all I have little music today, and I am a musician today, I owe it completely to all my professors, Professor KSR in particular, and Lakshmi Narayan, our SV சாரோட பிள்ளை. இதில் he is in Atlanta right now. He is my classmate. He used to sit next to me in class. ரெண்டு பேரும் கிளாஸ் எடுக்கிறச்சே நாங்கள் நிறைய பாட்டை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் அப்போ தெரியாது. இன்ஃபேக்ட் Lakshmi Narayan was telling me last week, யூஎஸ்க்கு வந்து ரெண்டு பசங்கள் ஐஐடி கோச்சிங்குக்கு கேஎஸ்ஆர் சார்கிட்ட வந்து கற்றுண்டு, and they moved to the US for their even 11th standard high school போகிறதுக்கே they moved to the US. and Lakshmi Narayan apparently met them. hey, என்னடா மிஸ் பண்ணுறீங்க, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேளே, என்ன மிஸ் பண்ணுறேன், மெட்ராஸ் மிஸ் பண்ணுறியா? ஆமாண்ணா அப்படின்னாலாம். என்ன மிஸ் பண்ணுறேன்னா கேஎஸ்ஆர் கிளாஸுன்னாலும். ஐ திங்க் திஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் ஆஃப் us.
of his greatness and his large heart. And I really thank you all for the family of Sri KSR Mami. My namaskarams to her. And I really thank you from the bottom of my heart so that I could pay this small little tribute to my Guru, Sri KSR. Thank you. நமஸ்காரம். நான் சுதா. ரெண்டாவது குழந்தை, முதல் பொண்ணு. ஸோ எல்லோரும் வந்து அப்பாவை பற்றி மியூசிஷியன், அப்புறம் வந்து மியூசிக்காலஜிஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மியூசிக் கனைசர், சான்ஸ்கிரிட் பேஷன், மேத் ப்ரொஃபஸர் அப்படின்லாம் சொல்கிறா. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஹிம் as a family man. How he was, what is unique about a family man? All fathers are family men, right? So what was unique about Appa being a family man? So if you ask, எங்களோட ஃபேமிலியில் வந்து not very big family, he had one sister. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 sister and 1 brother. So not a very big family, but யாரை கேட்டாலும் சொல்வா he was a caring brother. எங்கள் அத்தைக்கு அவ்வளோ பெருமை தம்பியை பற்றி. அண்ட் லவ்விங் ஃபாதர் அஃப்கோர்ஸ் ஃபார் அஸ். அண்ட் எங்கள் சித்திக்கெல்லாம் வந்து ஹி வாஸ் அ வெரி ஸ்பெஷல் அத்திம்பேர். அண்ட் என் கசின்ஸ் they just adore him. Even like holiday when we meet, we always talk about the childhood memories, how much we had. Appalam not much resources, but everybody had so much fun. And Appa vandu he is very very young at heart, and he made the experiences very special. So even his grandchildren are here, 3 of his grandchildren, and his and Papa Mama's children, grandchildren named him Super Tata. Last year he went and spent time with them because he is so young at heart. அவளுக்கு சரியா விளையாடி வர்ச்சஸ்க்குலாம் he was the best friend when Varchas is my sister's son. They lived in Bombay, so they had more close encounters with my father. So what was unique was his love for people, and யார் வந்தாலும் he will go out of the way to make them at home. And இது வந்து it extended to people like Sam who were outside the family but became part of the family. ஸோ யார் வந்தாலும் ஏதோ ஸ்வீட், எப்பவுமே ஸ்வீட் காரம் வச்சுட்டு பாத்தில் யார் வந்தாலும் கொடு, அவளுக்கு முதல்ல கொடு, நம்மளுக்கு வச்சுக்கணும் அதெல்லாம் கிடையாது. மற்றவளுக்கு ஆல்வேஸ் he likes to give to other people. So that extends to the family as well. And இன்னொன்று என்னன்னாக்கா, என்னோட as a daughter, what is my perspective அப்படின்னு சொல்லி I just want to share a small instance. அது வந்து he had a very unique parenting skill which அப்போ தெரியல எங்களுக்கு. அப்பா வந்து பாப்பா மாமா சொன்ன மாதிரி பயம் ரொம்ப, because very strict, but at the same time we loved him absolutely. There was no hatred at all. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து அவ்வளோ பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னாக்கா he always gave us the independence of thinking. ஸோ ஏதாவது ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட் இருந்ததுன்னா, he will tell us what are the choices available, என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஈச் சாய்ஸ் எடுத்துனா என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. பட் த டெசிஷன் இஸ் அவர்ஸ் ஃபைனலி. எந்த ஏஜ்லேருந்து, when we were 10 years old. நான் வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ், 12 years old இருக்கச்ச எனக்கு ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு, நாங்களாம் தமிழ் மீடியம் தான் படித்தோம். எங்கள் அண்ணா ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான் படித்தான். அப்புறம் காலேஜ் போனால் ஐஐடி போனால் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அப்பா பிலீவ்ஸ் இன் ஹேவிங் ஃபன் ஆஸ் அ சைல்டு. ரொம்ப படிச்சுட்டே இருக்காதம்மா அப்படின்னு சொல்லுவாள். படிக்கலாம் கூடாது, நீ வந்து நிறைய விளையாடணும், நிறைய எல்லாரும் வெளியில் போகணும் அப்படின்லாம் சொல்லுவாள். ஸோ அதனால் தமிழ் மீடியம் நான் எங்கள் ஸ்கூலில் வந்து 8ஆம் கிளாஸ் திடீர்னு ஒரு இங்கிலீஷ் மீடியம் தே இன்ட்ரடியூஸ்ட் ஒன் கிளாஸ். இல்லைங்க என் ஃப்ரெண்ட் எல்லோரும் இங்கிலீஷ் மீடியம் போயிட்டா. ஸோ எனக்கும் ஐ ஆல்சோ வாண்டட் டு கோ. அப்பா எனக்கு இங்கிலீஷ் மீடியம் போகணும். ஏம்மா எதுக்கு இங்கிலீஷ் மீடியம் போனேன்னாக்கா பாரு ரொம்ப கஷ்டப்படுவேன், நிறைய படிக்கணும், டைம் உன்னோட விளையாடுற டைம்லாம் போயிடும் அப்படிலாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணான். நான் ஆல்ரெடி ஐ மேட் அப் மை மைண்ட். ஸோ எல்லாம் கேட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டு உள்ளே போச்சானே தெரியாது. இல்லைப்பா எனக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் போகணும். சரி அப்படின்னா
இதில் போனால் அது வந்து அப்போ தமிழ் ESLC 8ஆம் கிளாஸு அப்போது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். ஸோ வி டிடன்ட் ஈவன் ஹேவ் சிலபஸ் இங்கிலீஷில் கிடையாது, புக்கே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு புக்கை வச்சுட்டு அதை வந்து நம்மளுக்கு வி யூஸ் டு திங்க் இன் தமிழ், ரைட்? ஸோ அதனால் இங்கிலீஷில் எழுதணுன்னா முதல்ல தமிழ் புரிஞ்சுட்டு அதை வந்து நான் என்னோட இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் வேறு. இதில் சோல்ஜருக்கே ஸ்பெல்லிங் சரியாக தெரியாது. ஸோ ஐ டு ரைட் மை திங் இன் இங்கிலீஷ். ஸோ அப்பா வந்து கர்த்தால எங்கள் இடத்துல ஒரு பெரிய பாய்லர் இருந்தது, அதில் சுள்ளியெல்லாம் போட்டு வெந்நீர் போடுவா கர்த்தால. அப்போ போய் பக்கத்தில் உட்காந்து அப்பா சோல்ஜர்னா என்னப்பா அப்படின்லாம் கேட்டு எல்லாம் சொல்லுவா, எல்லாம் மேத் எல்லாம் படி சொல்லி கொடுத்து. பட் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணா. நாட் ஈவன் ஒன்ஸ் ஹி செட் பத்தியா நான் சொன்னோல்லையே அப்போவே கேட்டுருக்கலாமா, இப்போ பாரு கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னதே கிடையாது. இஃப் he take a decision, he will stand by it, never criticize us and help us. And மாதிரி so it made us into, later I realized, independent thinkers, problem solvers. அதெல்லாம் வந்து it all came from that kind of an upbringing. அதுவும் எங்கள் இடத்துல வந்து there was no preferential treatment for anybody. எங்கள் அண்ணா எனக்கும் ஈக்குவல், அவன் பண்ணுறதெல்லாம் நானும் பண்ணுவேன். ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் அவன் பிள்ளை அதனால பரவாயில்ல பொண்ணுலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஈக்குவலாக he was brought up. So what I think Sukumar can tell you the after effect of that kind of an upbringing. So இது வந்து unique. Why is because அந்த காலத்தில் 50 years ago when you think in that generation how open-minded he was, and எங்கள் அம்மா கூட like he used to give a lot of encouragement to be independent. So that has really helped all of us. And the one more thing I wanted to tell was அப்புறம் இன்னொன்று என்னென்னாக்கா அப்பாவுக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்ததுனால we used to spend a lot of time, all the summer holidays எல்லாம் ஆற்றுல இருப்பா. ஸோ இட் வாஸ் just very unique. None of my friends' fathers could spend that kind of a time. So even though the resources were not much, அந்த இருக்க ரஞ்சினி சொன்ன மாதிரி money is not necessary. ஸோ எல்லாம் ரொம்ப ட்ராவல் பிடிக்கும், ஹிஸ்ட்ரி பிடிக்கும். ஸோ he will take us to all that. அந்த காலத்துலலாம் வந்து ஹாலிடேன்னா நிறைய கோவிலுக்கு போவோம். எல்லா கோவில், சவுத் இந்தியாவில் எல்லா கோவில் போய் எல்லா ஸ்தல புராணமும் சொல்லி he will tell us all the history. So we had so much fun. So we all good memories. So எல்லாரும் சொல்லுவா உங்கள் அப்பாவுக்கு கோவம் வருமா, கோவம் வர மாதிரியே தெரியலையே அப்படின்வா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அது மாதிரி he always was a very good family man. That's one of the reasons like more, I mean everybody misses people who are not here. So every minute when we come to Chennai we miss him. But like they said, he's with us, and Sukumar can tell you the effect of Appa's upbringing. Thanks, Sirke. Thanks, Sudha. In terms of family, KSR family பற்றி பேசுறதுனா அந்த மாதிரி KSR family அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் லைக் ஃபேமிலி, இமீடியட் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதாவது KSR family, extended family. He adopted so many students, so many other people into his family, and that becomes his definition was slightly different. So அந்த மாதிரி ஒரு extended familyல வந்து when you look at the mechanics of the family, அது simple details நம்ம we shouldn't forget. So அதில் வந்து to get up and prepare all the food, prepare all the tiffin boxes for all the extended family including the adopted students, அப்புறம் எல்லாருக்கும் டின்னர், அப்புறம் taking care of all their needs. அது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் டீட்டெயில் டு பி ஃபர்காட்டன். அது வந்து கல்பகம் மாமி வாஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி பர்சன் பிஹைண்ட் மேக்கிங் ஆல் தோஸ் KSR's விஷன் அண்ட் ஆல் இஸ் ஜெனராசிட்டி ஹேப்பன். அதனால் கூடோஸ் டு கல்பகம் மாமி அண்ட் தட். ஸோ அது ஒரு ஃபேமிலி ஆஸ்பெக்ட். இன்னொன்று வந்து as Sudha said, one of the things which really impressed me was that 50 years முன்னாடி வந்து in those times when we as parents, I'm sure a lot of us were focused on academic achievements, first rank வாங்கணும் அந்த மாதிரி அந்த focus இருந்த சமயத்தில் to bring the fact that you should have fun and the equal importance to learning is important. Grades may not be that important, but having fun is very important. And the concept வந்து I'll give you a small example. அது Sudha வந்து she studied for CA. So KSR encouraged her that before the exams and all that, he said,
எல்லாம் படித்தாச்சு, புத்தகத்தெலாம் மூடி வச்சுட்டு ஒரு நல்ல சினிமா பார்த்து ரிலாக்ஸ் பண்ணேன். அண்ட் கிரேட்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் பிட்வீன் ஃபன் அண்ட் எஜுகேஷன் வாஸ் வெரி யூனிக் for him, and that was one aspect. And the other small instance I wanted to share was about KSR's team building. அது நம்மளாம் இப்போ டீம் பில்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி he used to encourage with his children. He used to do a lot of projects like cooking projects. One of the famous projects was jangri making. So he used to selectively, carefully select the cloth, அதை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி கோன் பண்ணி அது அந்த டோ போட்டுண்டு அதை வந்து சிமெட்ரிக்கலாக ஜாங்கிரி எல்லாம் பண்ணுறதுக்கு சுதா used to be very eagerly looking forward to all those things, but I was always worried about the calories I'm putting on these things. So அது வந்து a lot of unique skills of KSR. The time is running out, but one of the other things I wanted to say was he was a great grandfather to all the grandchildren, and one thing they will always remember is his energy. Whenever, as Gopal said, whenever we go out, காரை பார்க் பண்ணிட்டு இறங்கும்போது அவர் வந்து ஒரு சாண்டியூன் மேலேயோ ஒரு மலை மேலேயோ நின்றுருப்பார், நான் வந்துட்டேனே அப்படின்ட்டு. So he used to have that passion and energy and gave a lot to his grandchildren, and we always count the blessings that the grandchildren had him during their childhood and some of them even to adulthood. So those are the memories. Thanks. Thank you. ரொம்ப மேல இருக்கு. அப்பாவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் வந்து மார்கழி மாதம் எல்லாருக்கும் மார்கழி மாதம் ஸ்கூல் லீவு. ஆனால் எங்களுக்கு வந்து திருப்பாவை டைம், திருப்பாவை திருவம்பாவை கார்த்தால எழுந்து பாடணும், அப்புறம் கோலம் போடணும். கோலம் போடுறது எங்கள் அம்மா ஓகே அப்பா தான் சொல்லி கொடுத்தா. அம்மாவோட அப்பா வந்து எல்லாம் மேத்ஸ் தான். அம்மா ஈக்விடிஸ்டாக பொல்லி வையி, அப்புறம் பேரலல் மிட் பாயிண்ட் வழியாக போகணும், லைன் 2 புள்ளிக்கு மிட் பாயிண்டில் போகணும், பேரலாக இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இல்லையாம்மா பாரு, ஆக்சிஸில் பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 90 டிகிரி இருக்க வேணாமா, இந்த மாதிரி அப்படிலாம் தான் எங்களுக்கு கோலம்லாம் சொல்லி தருவா. அப்புறம் சொல்லுவா ப்ராக்டிஸ் பண்ணாத போய் போடக்கூடாது, புக்கை பார்த்து போட்டேன்னா பிச்சு விடுவேன். ஸோ முன்னாடியே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஹோம்ஒர்க்லாம் பண்ணோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் மார்கழி மாதம் திருப்பாவை, விச் வில் always like one of the special things that we will always remember. So we want to conclude this this remember him. ஒரு திருப்பாவை அவர் நிறைய திருப்பாவை வந்து இப்போ வர ராகத்தில் இல்லை, ஹோமில் வந்து பாடின அந்த ராகத்தில் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஸோ அது வந்து we want to play it now, and ஹோமில் இருந்தவாளுக்கெல்லாம் தெரியும் அந்த ராகம். ப்ளீஸ் join us. நீயே தான் பாடணும் ரேவதி. அப்போ இல்லை இட் இஸ் பிளேயிங். கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தேருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பழகமல தந்தறிய பட்டர் வீரான் கொலை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமானால் எங்கும் திருவருள் குருவர் எம்பவா. So our heartfelt thanks to all of you for spending more than 2 hours with us. And 1 minute. The mementos are underneath. அந்த அடியில் இருக்கு பாரு அந்த பேக்.
I would like to thank Shri Pappu Venugopal Rao amidst his very busy schedule. He was here for more than 2 hours. Precious time. Thank you so much. Shoe put. And Shri Kevaland Sundaram, thank you so much. Shri Papa Mama. Photo. And Sam. Shri R.K. Sri Ram Kumar. So I would like to invite Aarti and Archana on stage as well. Thank you so much. Please. Go ahead. So I would like to thank Srimati Shankari and Sri Neyveli Santana Gopalan as well, and Dr. K. Srinivasan, who wrote the foreword on the book. Please. So, I would like to thank Shri Chakrapani Garu, who took a lot of trouble in getting this printed in a very classy fashion. There was a lot of time spent on proofreading and so on. So I would like to thank Shri Chakrapani and Srimati Anusuya Tangirala, as well as Sri Sridharacharya, all three in Hyderabad, who made this book possible. I would like to thank Sri Tiger Thyagarajan, Sri Appaswamy Raja, who's doing the video for us, and without whom we would have had a much tougher time getting this ready. And we would like to thank Srimati Jayalakshmi for providing us the Ragasudha Hall, as well as Sri Sundaram, who made this possible. And we would also like to recognize Chandra Mami for doing the catering, for today. I would like to thank all of you for spending all this time and, listening to all our precious memories. It really means a lot to the family. Thank you so much for being here. Please pick up a copy of the book if you think you will use it. As we mentioned earlier, it is free. It is for free distribution. But if you would like to make a contribution to Ramakrishna Mission, that's completely up to you, and we would really appreciate it. Inside the book, it has the address for Ramakrishna Mission, so you can mail a check. We are happy to collect the money and give it to them as well. Again, thank you all from the bottom of our hearts. We really, really appreciate this. Thank you.